ஆக்சுவலி வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வரை என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபுல் லாஸ்ல இருந்தாங்க. ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்காக 100% நம்ம கனெக்ஷன் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ ஐ ஆம் வெரி மச் பிளஸ்ட். அதுவும் நம்ம மூர்த்தி சாரோட பிளஸிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிறப்பான நாள். மூர்த்தி சார் நம்ம கூட இருக்காங்க. ஸ்பெஷலி சார் எதுக்கு வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட் இப்போ வந்து 68ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் டுடே வி ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் ப்ரோக்ராம் எவர். இது வரைக்கும் நமக்கு கிடைக்காத ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போறாங்க. எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம செந்தில் சார் அவருக்கு தெரிஞ்சு சொன்னதோ இல்ல தெரியாம சொன்னதோ எனக்கு தெரியாது. அவர் சொன்ன அந்த 21 பாயிண்ட்ஸ், அந்த 21 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம 6 பேசிக்ஸ், 7 இது கர்டினல் ரூல்ஸ், 8 கோர் ஸ்டெப்ஸ், இந்த விஷயங்கள் வந்து கரெக்ட் நமக்கு புரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணா 100% ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல நமக்கு எல்லாருக்கும் வெற்றி அடிக்க முடியும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் நம்ம கூட இருக்கிற லீடர் சிஆர் மூர்த்தி சார். ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா சார்? நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் நம்ம எப்பவும் சொல்ற விஷயம் தான், ஒரு 0.5% ஆளுங்க கூட ஆல் இந்தியா லெவல் இது வரைக்கும் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணல. ஸோ இப்போ இந்த 2020 onwards 2020க்கு அப்புறம் நம்ம பார்த்தா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ഏറ്റവും பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு growth நமக்கு எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். அதுல வந்து இப்போ நம்ம பார்த்தா அதுல இருக்க நம்பர் 1 கம்பெனி எதுன்னு கேட்டா ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கு, நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ வி ஆல் ஆர் வெரி மச் ப்ரௌட். பட் அதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய பவர் கிடைக்கும் போது நமக்கு வந்து அதுக்கு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட நம்ம கையில இருக்கு. இது வந்து நான் சொல்றது இல்லை, நம்ம ஸ்பைடர்மேன் படத்துல அந்த சினிமையில அந்த ஸ்பைடர்மேனை பற்றி சொல்ற ஒரு விஷயம், அந்த படத்துல அவர் சொல்ற விஷயம் தான். ஏன்னா அவருக்கு அந்த பவர் கிடைக்கும் போது, அந்த வலை போடுற அந்த பவர் கிடைக்கும் போது அவர்கிட்ட அவரோட பெரியப்பா சொல்ற விஷயம் தான், வித் கிரேட் பவர் யூ ஆர் கெட்டிங் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. அதே மாதிரி நம்ம கையில இருக்கிறது ஒரு கிரேட் பவர். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட நம்பர் 1 கம்பெனி நம்ம கையில இருக்காங்க. சோ அதனால வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு கரெக்டான டைரக்ட் செல்லிங் கம்பெனி எப்படி ஒர்க் பண்றாங்க, ஒரு கரெக்டான டைரக்ட் செல்லிங் கம்பெனில வந்து எப்படி ஒர்க் பண்ணா நமக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு போக முடியுங்கிற விஷயம் கரெக்டா சொல்லி கொடுக்க வேண்டிய, ஒரு எக்ஸாம்பிளா காமிக்க வேண்டியது நம்ம எல்லாரும் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்சிஎம் பிசினஸ் பண்ற ஒவ்வொரு லீடர்ஸும் ஒவ்வொரு டைரக்ட் செல்லர்ஸும் வந்து கரெக்டா நம்ம சிஸ்டத்தை வந்து 100% ஃபாலோ பண்ணுங்கிறது 100% நம்ம எல்லாரும் டிசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்காக அந்த ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அந்த சிஸ்டத்தை பற்றி நமக்கு கரெக்டா தெரியணும். வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன ரூல்ஸ் நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அதுல வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு 100% தேவை இருக்கு. வி ஆல் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஆல் ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதுக்காக அது நமக்கு சொல்லி தரதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம சிஆர் மூர்த்தி சார் நம்ம கூட வந்திருக்காரு. எஸ்பெஷலி வந்து சிஆர் மூர்த்தி சாரை பற்றி சொல்லும் போது எல்லா ஆளுங்களும் ஈவன் நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அவரு வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் ஜாயின் பண்ண அந்த டைம்ல இருந்து கம்பெனி சைட்ல இருந்து நம்ம வந்து அப்ளை சுரேந்திர பட் சார் அவரோட அந்த கோர் டீம் நம்ம பார்த்தா எல்லா ஆளுங்களும் வெயிட் பண்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் நம்ம சிஆர் மூர்த்தி சார். அவர் எப்ப வந்து இந்த கோர் டீமுக்கு வருவாரு, அவர் எப்ப வந்து நமக்கு வந்து அந்த டோட்டல் ஆர்சிஎம் பிசினஸுக்காக ஆர்சிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அவர் கையில இருக்கிற மெட்டீரியல்ஸ், அவர் கையில இருக்கிற டூல்ஸ், அவரோட பவர் எப்படி அவர் யூஸ் பண்ண போறாங்க, இது எல்லாரும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப கூட எல்லா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வீக்லி வந்து 2 to 3 days he is having program with the his core members. ஏன்னா மூர்த்தி சார் சொல்ற விஷயங்க வந்து 100% எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 100% everybody is appreciating him. எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி லீடர்ஸ் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், அது ஈவன் ஹி நோஸ் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ். ஸோ அவருக்கு வந்து ஹிந்தி 100% புரியும். நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி தமிழ் வந்து ஒரு தமிழ் பேசுற 100% ஒரு தமிழ்ல இண்டிவிஜுவல் பேசுற மாதிரி தமிழ் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய குவாலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ 100% அவர் கம்பெனி இஸ் ஆல்சோ யூட்டிலைசிங் ஹிஸ் பவர், ஹிஸ் நாலேஜ். ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் அவர் பவர் டு யூட்டிலைஸ் ஹிம் பெட்டர். நம்ம கம்பெனி ஆர்சிஎம் பிசினஸ் அவர் யூட்டிலைஸ் பண்றதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், நம்ம தமிழ்நாடு டீம் வந்து நம்ம மூர்த்தி சாருக்கு இருக்கிற அந்த பவர், அந்த ஸ்பெக்யூரிட்டி, அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ டுடே வி காட் a superb opportunity to take the advantage from his experience. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற டைம்ல இருந்து இருக்கிற ஆளு. ஸோ அதனால வந்து ஆர்சி பிசினஸோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, எவ்வளவு சேஞ்ச் வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயம் அவருக்கு தெரியும். எந்த ஆளுங்க எதுக்கு சக்சஸ் வர்றாங்க, எந்த ஆளுங்க எதுக்கு சக்சஸ் வராது இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து 100% பாயிண்ட் பை பாயிண்ட் தெரியற ஆளு தான் நம்ம மூர்த்தி சார். இப்ப கூட நம்ம அவருடைய டீம்ல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளானாலும் கேரளாவில் இருக்கிற ஆளானாலும் எந்த டீம்ல யாரை பற்றி கேட்டாலும் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்கும். கிருத்தியமாயிட்டு வந்து லாஸ்ட் மந்த் அவருக்கு எவ்வளவு பிசினஸ் போல இருந்தாரு, லாஸ்ட் இவ்வளவு 2 years வந்து எவ்வளவு க்ரோ பண்ணிருக்காரு. ஐ எம் நாட் லைங். 100% யூ கேன், நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி
டோட்டல் நம்ம டீமுக்கு எதுக்கு growth வந்திருக்கு, எப்படி growth வந்திருக்கு, growth வராததுக்கு காரணம் என்னன்னு கரெக்டா அவர் நோட் பண்றாங்க. யாரை பற்றி கேட்டால் அந்த அளவுக்கு வந்து he is having his mind power. So and 24 hours he is on work 100%. 24 மணிக்கு நைட் 2 மணிக்கு நீங்க மொபைல் பார்த்தாலும் he will be online, and மார்னிங் வந்து 5 மணிக்கு நீங்க மொபைல் பார்த்தாலும் he will be online. So எப்போ தூங்குறாரு, எப்போ சாப்பிடுறாரு, அது எனக்கு கூட யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். So 100% dedicated person of RCM, 100% the best core leader of RCM, our CRM sir is with us. So with all of எல்லாருடையும் ஒரு very applause ஆட நான் நம்ம CRM மோதி சார் இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்றாங்க. Sir, take it this your Tamil Nadu. Welcome sir, welcome. சரி, thank you sir. அந்த விசில் தான் சார் தமிழ்நாடோட ஸ்பெஷல். மகை அடிச்சா சார். எஸ், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வெல்கம் சார். ஆக்சுவலி டுடே ரைட் நோ இந்த டைம்ல மூர்த்தி சாருக்கு வந்து கோர் லீடர்ஸ் மீட்டிங் இருக்கு, அது ஸ்கிப் பண்ணி தான் அவர் இங்க வந்திருக்காரு. வெல்கம் சார், வெல்கம் சார். சார் ப்ரௌட் ஆஃப் யூ சார். தேங்க் யூ சார். ஜிஆர்சிஎம் நீங்க சொன்னது கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. அதாவது நான் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் பேசுற மாதிரி தமிழ் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அது கமலாசன் சொல்லு நானும் கேட்டேன். தேங்க்யூ சோ மச். எனக்கே தெரியல சார் இந்த மாதிரி தமிழ்ல நான் எப்படி படிச்சது. அது நீங்க தான் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தேன். கமராஜ் சார், செந்தில் சார், முருகன் சார், அஸ்கர் சார், அப்புறம் நிறைய பேரு. நான் அங்க வந்தா எல்லாரும் எங்கிட்ட தமிழ் தான் பேசும். அதனால எனக்கும் கொஞ்சம் தமிழ் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த கொரோனா டைம் நமக்கு வந்து ரொம்ப நல்லா எஜுகேஷன் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதர்வைஸ் நம்ம வந்து எல்லாரும் ஃபீல்ட்ல இருந்திருக்கோம். ஸோ நாலேஜ் இஸ் பவர். எவ்வளோ நம்ம படிக்க முடியும் எந்த விஷயத்திலும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஷார்ப்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும். நம்ம டைமண்ட் சுரேந்திரன் சார் அந்த கொடுத்த ட்ரைனிங்ல அவர் சொன்னார், ஒரு மரம் வெட்டின ஆளு வந்து அவருடைய ஆயுதம் ஷார்ப் பண்ணாம வெட்டிட்டு இருந்தா அவர் வந்து என்ன சொல்றது, அவருடைய ஓனர் ரொம்ப அவர் மேலே கோவப்பட்டாரு. நீ ஏன் ஃபர்ஸ்ட் நாளைக்கு நீ வந்து நல்லா கட்டினாங்க, இப்போ அடிக்கடி நீங்க வந்து கட்டுறது கம்மி ஆயிடுச்சு, இப்படின்னா நான் உன்னை வேலைக்கு தூக்கிடும் அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன விஷயம் பார்த்தா அவர் வந்து அந்த அவருடைய ஆயுதம் வந்து ஷார்ப் பண்ணல. ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய படிக்கிறதுக்கும் டைம் கிடைக்குது. ஆனா கரெக்ட் நாலேஜ் and correct application gives perfect and good result. So நிறைய பேரு இனியும் வந்துட்டே இருக்கும். I know people will join. Sometimes யாரோ சில பேர் புதுசா இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னை பத்தி சொன்னா மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும். அதாவது RCM உங்களுக்கு தெரியும் 20 வருஷம் தாண்டியாச்சு. இட்ஸ் ரன்னிங் 21st இயர். RCM நடத்துற கம்பெனி ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் 1977ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே RCM கம்பெனி ஃபேஷன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஒரே ஒரு பொருள் தான் இருந்தேன், ஒரு பான் பீஸ். அதுல இருந்து இப்ப பார்த்தா எத்தனை பொருள் கேட்டா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு 300 400 சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. பட் ரஞ்சி சாருக்கு தெரியும், 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து 2 வாரம் இல்லை, ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. நம்ம அந்த டிஸ்பிளே ஆஃபர் ப்ராடக்ட் வரும்போது நான் கம்பெனிக்கு சொன்னேன், சார் இந்த எல்லா பொருளும் வந்து ஆஃபர்ல நீங்க வைக்கல, அதனால எந்தெந்த ப்ராடக்ட் ஆஃபர்ல இருக்கோ அப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் என்ன சொன்னாரு, சார் அந்த லிஸ்ட் கொடுத்தா நீங்களால அங்க டிஸ்பிளே பண்ண முடியாது, கொஞ்சம் பொருள் தான் கொடுக்காம இருக்கு, மத்த எல்லாம் இருக்கு சார்னு சொன்னேன். நான் பார்க்கும்போது நம்ம முக்கியமான யூஸ் பண்ற FMCG இந்த ஈடபிள்ஸ் அதுல எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இல்லை. கரெக்டா எனக்கே தெரியல. சரி நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணேன். அவர் எனக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட் அனுப்பி கொடுத்தாங்க. நீங்க கேளுங்க ரஞ்சி சார் கிட்ட. அது நான் வந்து என்னோட மொபைல் ஓபன் பார்த்தா 9900 இல்லை, நான் தப்பா சொல்லல, 9000க்கு மேல வந்து என்னோட மொபைல்ல எனக்கு பார்க்க முடியல. ஸோ நான் வந்து அந்த வேலையை ஃபார்வர்ட் பண்ணிச்சு ரஞ்சி சாருக்கும், ரூபி ஸ்டார் ரூபி சுஜித் சாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துச்சு சார், ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் சி ஹவு மெனி ஆர் தேர், அண்ட் இட் இஸ் மோர் தேன் 36,000.
36,000க்கு மேல பொருள் இருக்கு. மை குட்னஸ், நம்ம இப்ப கூட என்ன சொல்லிட்டு இருக்கு, அரௌண்ட் 1000 ப்ராடக்ட். ஸோ ஈச் அண்ட் எவரி கேட்டகரி, எவரி வெரைட்டி, எவரி சைஸ், டிசைன் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய டெக்ஸ்டைல், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இட் இஸ் 36,000. ஐ கான்ட் பிலீவ் இட். நம்ம கேட்கும்போது ஏற்ற சொல்லுவாங்க, இப்போ தமிழ்நாட்டுல அரௌண்ட் 300 கிட்ட பிக்கப் சென்டர் இருக்கு, ரன்னிங்ல இருக்கு. அது சில பியூசிக்கான வந்து 2 மாசம் ஒரு வாட்டி தான் கொஞ்சம் பொருள் வாங்குவாங்க. ஒரு 5 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் எத்தனை பியூசி பண்ணிட்டு இருக்கோம், மேபி 1 or 2, அதுக்கு மேல இல்லை. நான் போன 3 மாசம் கம்ப்ளீட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தேன். கேரளாவில் உங்களுக்கு தெரிய 2 வண்டர்வேல் இருக்கு. அந்த வண்டர்வேலோட கூட ஜாஸ்தி சேல் பண்ற ஒரு பியூசி இருக்கு திருச்சூர்ல, ஆல் இஸ் வெல். போன மாசம் அவரோட சேல் வந்து 12 lakhs, மோர் தேன் 12 lakhs. 2 வண்டர்வேல் இருக்கு, அவரோட 10 லட்சத்துக்கு வரல, அவர் வந்து 12 லட்சத்துக்கு மேல பண்ணிருக்கீங்க. ஏன்னா தே ஆர் ஃபோக்கஸிங் டெக்ஸ்டைல் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆல்சோ ஹீஸோட. ஸோ ஒரு பொருள் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்துருச்சு ஆர்சிஎம் இன் 20 years. நம்ம சொல்லும் வாட் வி ஹாவ் டு சி. இப்போ நீங்க என்ன கிடைக்கிறது ஆர்சிஎம், அந்த 3 அச்சனம் பார்க்காதீங்க, நீங்க போன பியூசி பார்க்காதீங்க, நீங்க லீடர்ஸ் பார்க்காதீங்க. put a specs which will take you to 2036. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அது பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நீங்க ஆர்சிஎம் பாருங்க. ஆர்சிஎம் 20 வருஷம் தாண்டிச்சு. ஒரு பொருள் வந்து இது வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ ஆர்சிஎம்ல என்னென்ன பொருள் இல்லாம இருக்கா அந்த எல்லா பொருளும் வந்துடும் வித்தின் a short span of time. இந்த ஒரே வருஷத்துல நீங்க பாருங்க, more than 100 products added in the category. You can't imagine. நம்ம கஸ்டமர் பேஸ், அதே கஸ்டமர் பேஸ் இதுனா கூட அவங்க எவ்வளவு டர்ன் ஓவர் வந்துடும். 2 லட்சம் டர்ன் ஓவர் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து இந்த கொரோனா டைம்ல 12 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்க பியூசி. what you call the major number 1 sale in my team in the month of May, that is in Thrissur. And so நான் என்ன சொல்றது, in 2005 நமக்கு எல்லாருக்கும் பெரிய அப்ளைன், த பின் மேக்கர், கிங் மேக்கர், சவுத் இந்தியா லெஜண்ட் ரூபி கோபகுமார் சார், அவர் தான் எனக்கு டைரக்ட் ஸ்பான்சர். அவர் தான் எனக்கு ஆர்சிஎம் பற்றி சொல்லிக் கொடுத்தேன். நான் வந்து அவர் சொன்ன விஷயம் கவனிக்கவே இல்லை. ஐ டோன்ட் ரிக்வயர் எனி பிசினஸ், ஐ எம் எம்ப்ளாய்டு இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஏன்னா அவர் வந்து ஞானம் வரும் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரே டைம்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால அவரு கம்பல் பண்ணி லாஸ்ட்ல வந்து சரி இதுக்கப்புறம் அவர் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் ஒரு ஐடியா எடுத்தேன். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆர்சிஎம்மோட வாய்ப்பு என்ன அப்படி எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு பெரிய மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது, அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அந்த மீட்டிங்ல நான் ஒரு முடிவு பண்ணேன், குவிட் மை ஜாப். எனக்கு வந்து அந்த பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கிடையாது, நான் அந்த அளவுக்கு பெரிய படிப்பு இல்லை. இந்த வேலையை விட்டுட்டு வெளியே போனா நான் எப்படி என்னோட ஏர்னிங்ஸ் மீட் பண்ண முடியும், அந்த விஷயம்லாம் எனக்கு இல்லை. இந்த 5 வருஷம் 6வது வருஷம் ஆர்சிஎம் ரன்னிங் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இஃப் ஐ அசோசியேட் வித் ஆர்சிஎம் வித் மை லிமிட்டட் கெப்பாசிட்டி அண்ட் த பவர் ஆஃப் ஆர்சிஎம், அது ரெண்டும் சேர்த்து பண்ணா எனக்கு வந்து என்னோட லைஃப்ல இனியும் பெரிய அச்சீவ்மெண்ட் நேரலாம். ஸோ பெட்டர் லைஃப் தான் இன் ஏர்ஃபோர்ஸ், அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆர்சிஎம் வந்தா இது ஒரு பெரிய கடல் மாதிரி, எவ்வளவு போனாலும் இட் இஸ் த சீக்ரெட், இட் இஸ் ரிமைனிங் சீக்ரெட். எத்தனை பொருள் வந்துடுச்சு, எத்தனை செக்டர்ல வந்துடுச்சு, எந்தெந்த பின் வந்துடுச்சு. அண்ட் எவ்ரி டைம் it is becoming more amazing. We can't imagine where we will go. So இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்றது, 2006ல வந்து நான் ஏர்ஃபோர்ஸ்க்கு வேலை வேணான்ட்டு முடிவு பண்ணி ஃபுல் டைம் ஆர்சிஎம் வந்துடுச்சு. இப்ப கூட சின்ன ஏதோ ஒரு கம்பெனில சின்ன ஒரு வேலை இருந்தா அது கூட வச்சுட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு அந்த வேலை இருக்கு, அதனால நான் வந்து ஆர்சிஎம் பண்ண முடியல. So there is only one thing to do RCM and not do RCM. உங்களுக்கு ஆர்சிஎம் பண்ணாம இருக்கிறதுக்கு 64 எக்ஸ்கியூஸ் இருக்காங்க. லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். சார் மழை வந்துட்டு இருக்கு, வண்டி கிடைக்கல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்ல, வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்ல, அந்த மாதிரி லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் வில் பி தேர். பட் எனக்கு வேணும் அப்படின்னா that is only one reason.
you will be என்ன சொல்ல using the opportunity. So இந்த போன 15 வருஷத்துக்குள்ள whatever I learned from RCM, how to become successful and lead a team to success. அதுக்கு இப்போ நம்ம செந்தில் சார் சொன்ன மாதிரி there are 21 golden rules which will make you capable of achieving any heights in RCM. அது அந்த 21 கோல்டன் ரூல்ஸ். ஏன் அது இப்போ இதை சொல்லணும்னு நினைச்சேன்னா, போன வாரம் டைமண்ட் சுரேந்திர சார் வந்துட்டு 2 பாயிண்ட் எடுத்துட்டு அவரு 4 நாள் பேசியிருக்கு. ரிலேஷன் பற்றி மட்டும் எவ்வளவு பேசியிருக்கு. ஸோ எவ்வரி பாயிண்ட் இஸ் தட் மச் வேல்யூபிள். பட் இந்த 21 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஆர்சிஎம்ல கொஞ்சம் தூரம் கூட போக முடியும். அதர்வைஸ் நீங்க பாருங்க, இப்போ என்னோட மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. காமராஜ் சாருக்கு தெரியும், முருகன் சாருக்கு தெரியும், செந்தில் சாருக்கு தெரியும். நான் வந்து ஸ்டார் கோல்டு பின்ல இருக்கும்போது நான் ஐ எம் இன் தமிழ்நாடு. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல நிறைய அச்சீவர்ஸ் இருக்கு. தட் டைம் ஐ எம் இன் தமிழ்நாடு. இப்போ கூட இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆர்சிஎம் இருக்கிற எத்தனை பேர் இருக்கும்? லெஸ் தேன் a dozen only. அப்போ கூட நம்ம மீட்டிங் நடத்தும் போது ஆளு ஃபுல்லு நிறைய ஆள் இருக்கும். இங்க எங்க போய் பார்த்தாலும் 100-150 பேர் இருக்காங்க. பட் இப்போ பார்த்தா இப்போ என்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வருஷம் தாண்டி நம்ம இனி இது மாதிரி ஒரு மீட்டிங் பண்ணும்போது அப்போ நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ இருக்கிறதுல 90% மக்கள் இருக்க மாட்டாங்க. வை? பிகாஸ் அவருக்கு வந்து ஆர்சிஎம் என்ன கொடுக்கும், ஆர்சிஎம் என்ன கிடைக்கும், இன்னைக்கே தேவை இருக்கா, இந்த விஷயங்களை அவருக்கு கரெக்டா புரியல. அதுக்கு நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் அவர் வரதில்லை. ஒன்னா கூட அவருக்கு புரிதலுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதான் சொல்ல, வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பாருங்க, இந்தியாவில் 135 கோடி மக்கள் இருக்கு. அண்ட் இன் கேரளா 3.5 crore, தமிழ்நாடு அரௌண்ட் 8 crore பிளஸ் அத்தனை பாப்புலேஷன் இருக்கு. பட் எத்தனை பேருக்கு தெரியும்? இன் மை டீம் டோட்டலி ஒன்லி 2 lakhs people joined, அரௌண்ட் 2 lakhs. அதுலேயே ஒரு 50% மேலே வந்து டெர்மினேட்டரா இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு மேலே சீனியர்ஸ் யாரா இருந்தாலும் உங்களை டீம்ல எடுத்து பாருங்க, ட்ரிவியூ எடுத்து பாருங்க, மோர் தேன் 50% டெர்மினேட்டட். அந்த இருக்கிறதுலும் ஒரு 20% தான் ஏதோ ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு 10% தான் ரெகுலர் பர்ச்சேஸ் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவுட் ஆஃப் தட் ஒன்லி சம் பீப்புள் ஆர் பிகிங் அச்சீவர்ஸ். இன் 2015, அதாவது ஆர்சிஎம்மோட 15th ஆனிவர்சரியில டெல்லி ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வந்து 7 எமரால்டு அச்சீவ்மெண்ட் இருந்தாங்க. அதுல ஒரு அச்சீவர் நான் தான் இருந்தாங்க. ஒன்லி மைசெல்ஃப் ஃப்ரம் சவுத் இந்தியா. இப்போ என்னோட டீம்ல வந்து மோர் தேன் a dozen எமரால்டு, 4 ஸ்டார் எமரால்டு, 2 ரூபி, ஒரு ஸ்டார் ரூபி. ஸோ ஆர்சிஎம் இஸ் க்ரோயிங் லைக் எனிதிங் இன் சவுத் இந்தியா, எஸ்பெஷலி இன் கேரளா அண்ட் தமிழ்நாடு. அதுதான் கம்பெனி கூட இதை பார்த்துட்டு இருக்கு. பாருங்க, இந்தியாவில் வந்து 26 லாங்குவேஜ் இருக்கு, ஒஃபிஷியலி ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜ். அதுல மேக்சிமம் பேர் ஹிந்தி தான் பேசுறது. ஸோ அதுதான் ஹிந்தி. இஃப் யூ கால் டு கஸ்டமர் கேர் இன் ஆர்சிஎம், வில் கெட் ஒன்லி 2 regional languages, what is தமிழ் அண்ட் மலையாளம். வை நாட் அதர் லாங்குவேஜஸ்? பிகாஸ் அதோட வாய்ப்பு என்ன, இங்க வந்து பிசினஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த விஷயம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ educated people will give good output, that everybody knows. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஈவன் இன் மினிஸ்ட்ரி லெவல், சீனியர் பியூரோக்ராட்ஸ், எங்க பார்த்தாலும் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஃப்ரம் சவுத் இந்தியா. பர்சன்டேஜ் பார்க்கும்போது, பாப்புலேஷன் பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். பட் ஜீனியஸ் பீப்புள் ஆர், கேப்பபிள் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரம் சவுத். ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது ஃபேக்ட் நமக்கு தெரியணும். That is the reason company is focusing on South. இப்போ இந்த விஷயத்துல நம்ம வந்து ஆர்சிஎம்ல பெரிய வெற்றி அடிக்கணும் அப்படி இருந்தால் ஆர்சிஎம் பற்றி நல்லா தெரியணும். ஸோ த பெஸ்ட் வே இஸ் டு லேர்ன் ப்ராப்பர்லி அண்ட் டூ ப்ராப்பர்லி. ஸோ அதுக்கு வந்து ஆர்சிஎம் கொடுத்திருக்க 21 கோல்டன் ரூல்ஸ், கோல்டன் பாயிண்ட்ஸ், அது நம்ம தெரியணும். சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் இது முதல்ல கேட்டிருக்கும், நிறைய பேர் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் டேக் த ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ஃபாலோ அண்ட் மேக் த பீப்புள் டு ஃபாலோ, லேர்ன், டீச் அண்ட் டூப்ளிகேட்.
லேர்ன், டீச் அண்ட் டூப்ளிகேட். நமக்கு தெரிஞ்சதா நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை நம்ம டீமில் வந்து எல்லாரையும் பண்ண வைக்கணும். அப்போதான் நம்ம டீம் நல்லா பெரிய அளவுக்கு வளரும். அதர்வைஸ் அச்சீவிங் வெரி வெரி வாட் யூ கால் ஸ்மால் பின்ஸ் ஆர் வெரி ஈஸி இன் நவடேஸ். அதாவது சின்ன சின்ன பின் எல்லாம் கிடைக்கிறது அதில் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பொருள் வந்துடுச்சு, நல்ல தரமான பொருள் இருக்கு, அந்த பொருள் கிடைக்கிற நிறைய கடை இருக்கு, பிக்கப் சென்டர் இருக்கு, அதனால மக்கள் பொருள் வாங்குவாங்க. ஸோ சின்ன சின்ன பின்ன ஒரு ஸ்டார், ராயல்டி அந்த மாதிரி எல்லாம் வர்றது பெரிய பெரிய விஷயம் கிடையாது. பட் கண்டினியூஸ்லி யூ ஹாவ் டு க்ரோ அண்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அச்சீவர்ஸ் இன் யுவர் டீம். அதுக்கு என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ த சிஸ்டம். ஸோ நாலேஜ் பிளஸ் ஆக்ஷன் கிவ்ஸ் ரிசல்ட். நமக்கு தெரியணும், அந்த ஆக்ஷன் இருக்கணும். ஸோ டு ஆக்ட், வாட் ஆக்ஷன் யூ ஹேவ் டு டூ. ஃபர்ஸ்ட் திங், டைமண்ட் கிளப் அண்ட் டிஸ்பிளே வால். இதை முதல்ல நம்ம சொல்லியிருக்கு எப்படி டிஸ்பிளே வால் பண்ணணும். டைமண்ட் கிளப் 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பா எல்லாரும் டைமண்ட் கிளப் பண்ணணும். நம்ம பண்ணா மட்டும்தான் இன்னொருத்தருக்கு நம்ம சொல்றதுக்கு ஒரு இது இருக்கும். அதர்வைஸ் வித்தவுட் டூயிங், இஃப் யூ டெல் சம்வன், தே வில் நாட் டூ தட். நம்ம என்ன சொல்லுவாங்க அது பண்றது, நம்ம எதாவது சொல்லுவாங்க பண்ணுவாங்கன்னா அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த எஜுகேஷன் பார்ட்ல போகும்போது we have that golden rules. I will share the screen just to show what it is. The screen visible ana sir? Clear sir. தெரியுது சார். Okay, thank you. These are 6 basics given as per UES. UES அப்படினால் யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம். முதல்ல நம்ம வந்து ஆர்சிஎம்ஐ பற்றி ஒருத்தர் ஒரு லாங்குவேஜில் அவருக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. பட் நவ் த சிஸ்டம் ஹாஸ் கிரியேட்டட் யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்திலிருந்து 6 பேசிக்ஸ். வாட் ஆர் த 6 பேசிக்ஸ்? அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன யூஸ்? நீங்க வந்து ஒருத்தர் ஆர்சிஎம்க்கு வந்தா, if the person is following 6 basics, he will remain in RCM forever. Or the person, those are not following 6 basics, they are likely to quit or leave RCM. அதாவது இந்த 6 பேசிக்ஸ் யாரு ஃபாலோ பண்ணாங்களோ அவர் எப்போ ஆர்சிஎம்ல இருக்கும், யார் இதை ஃபாலோ பண்ணாம இருக்கோ அவர் ஆர்சிஎம் சிஸ்டம் விட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டீம்ல எத்தனை பேர் வந்திருக்கா, அவர் வந்து எல்லாரும் 6 பேசிக் பண்ணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா அவரை ஃபாலோ பண்ணி அவரை பண்ண வைக்கீங்க. ஸோ தே வில் நாட் லீவ். இப்போ ஒரு பாலிசி மாதிரி இல்ல, ஒரு என்ன சொல்றதோ கீழ்வழக்கம் விளையாட்டு சொல்லுவாங்க. 90% ஆஃப் த பீப்புள் ஆர் லைக்லி டு லீவ் த சிஸ்டம் ஆஃப்டர் ஜாயினிங். அன்னைக்கு டைமண்ட் சுரேந்திரன் சார் ஒரு ஸ்லைடு காமிச்சு சொன்னாங்க. Some people will leave in 7 days, some people will leave in 30 days, some people will leave in 1 year. Why? Because இந்த ஆர்சிஎம்ல வந்து அவருக்கு என்ன கிடைக்கும் அந்த விஷயம் அவருக்கு தெரியல. ஸோ இஃப் யூ கேன் மேக் த பீப்புள் டு டூ 6 பேசிக்ஸ், தே வில் நெவர் லீவ் யுவர் டீம். நம்ம டீம் அப்படின்னால் இப்போ யாரு ஆனாலும், டைமண்ட் சுரேந்திரன் ஆனாலும், கோகுமார் சார் ஆனாலும், நான் ஆனாலும், ரஞ்சித் சார், காமரா சார், யாரு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கும்போது ஈஸி அலோன். அதுக்கப்புறம் உள்ள அவருக்கு கீழே தான் டீம் உருவாகிறது. ஸோ ஹவு த டீம் இஸ் கிரியேட்டட். நான் ஆர்சிஎம் மெம்பர்ஷிப் எடுத்தா ஐ வில் மேக் பீப்புள் டு ஜாயின். நான் ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சா அவரே ஆளை கூட்டிட்டு வராங்க. எனக்கு முன்னாடி யாரும் வந்திருக்கா அவரும் என் கீழே ஆளை போடுவாங்க. ஸோ த டீம் இஸ் கிரியேட்டட் லைக் தட். அதில் வந்து எனக்கும் வந்து டைரக்ட் கான்டாக்ட் எத்தனை பேருக்கிட்ட இருக்கும். நானே யாரை கூட்டிட்டு வந்தா அவர்கிட்ட மட்டும்தான் எனக்கு கான்டாக்ட் இருக்கும். பட் மை டீம் constituted by all these means. அப்போ அதனால என்னோட டீம்ல எனக்கு கீழே எத்தனை பேர் வந்திருக்கா, லெட் பி A B C D E F யார் போட்டாலும், all are my team and I have to follow as far as possible. அதாவது ரஞ்சி சார் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட டெப்த் டெலிவரி எத்தனை பேர் இருக்கா, அந்த புது ஆளை கூட உங்களை ஃபாலோ பண்ணணும். as far as possible try to follow and give them good education, good guidance. எல்லாரும் வந்து நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படி நினைக்காதங்க. 20% people will give 80% of your business. So it is very easy to identify who is working, who is not working.
நமக்கு சிஸ்டத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆர்சிமுடைய சிஸ்டம் முதல்ல வந்து டெக்னிக்கல் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ வந்து ராயல்டி அச்சீவர்ஸுக்கு இருக்கும். பர்ச்சேசர் இன் யுவர் குரூப் அந்த லிஸ்ட் எடுத்தா உங்களுக்கு தெரியும் உங்களோட டீம்ல எத்தனை பேர் ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு, ருட்டு சார்ஜ் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எத்தனை பேர் சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கொடுக்கற எஜுகேஷன் கரெக்டா இருந்தா எவ்ரிபடி வில் பர்ச்சேஸ், எவ்ரிபடி வில் ஜாயின், எவ்ரிபடி வில் ப்ரமோட், எவ்ரிபடி வில் பிரிங் நியூ ஜாயினிங்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த 6 பேசிக் தெரிஞ்சா they will remain in system forever, they will not leave the system. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரமோட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஷேர் த ப்ராடக்ட்ஸ். இது வந்து நம்மளும் 100% யூஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ த ஆக்சுவல் மீனிங் இஸ் யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ஷேர் த ப்ராடக்ட். இப்போ ஆர்சிஎம்ல நான் சொன்ன 36,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னோட வீட்டில் கண்ணந்தே வந்தா நான் டீ யூஸ் பண்றேன் சார், ஆர்சிஎம் டீ எனக்கு பிடிக்கல. ஸோ வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நமக்கு ஒரு பொருள் இருந்தால் நம்ம ஆர்சிஎம் மெம்பர்ஷிப் எடுத்தா யூ ஆர் த பார்ட் ஆஃப் கம்பெனி ஆர் ஐ ஆம் த கம்பெனி. இதுல என்ன பொருள் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு ஒருத்தருக்கு சொல்ல முடியும். ஸோ 100% ஐ ஷுட் யூஸ் ஆல் த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். நமக்கு ஆர்சிஎம் எது பொருள் இருந்தால் அது பொருளுக்கு பதிலாக நம்ம வெளியில ஒரு பொருளை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த பொருள் தான் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஸோ தெர் ஆர் சோ மெனி மீன்ஸ். நமக்கு தெரிஞ்சவருக்கு, நம்ம கொலீக்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஈவன் நம்ம சின்ன சின்ன ஷாப்ஸ் சேல்ஸ் இருந்தால் அதை, ஸோ வாட் எவர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர், யூஸ் ஷேர் த ப்ராடக்ட்ஸ். அப்போ ஆஸ் அ டைரக்ட் செல்லர் இந்த பொருளை நம்ம சேல் பண்ணும்போது யூஸ் பண்ண கொடுக்கும்போது அவருக்கு அதை பற்றி கேட்கும், இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற பொருளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. ஸோ யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ஷேர் த ப்ராடக்ட். இதுல வந்து 100% அப்படி சொல்லும்போது ஆர்சிஎம்ல ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு பதிலாக நம்ம வேறொரு பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. லெட் இட் பி எனிதிங். அது கோதுமை மாவு இருந்தாலும், டீ இருந்தாலும், சோப்பு, பவுடர், அந்த எஃப்எம்சிஜி, டெக்ஸ்டைல், அந்த மாதிரி எல்லாம். இப்போ சில பேர் கேட்கும், சார் நம்ம பக்கத்து பியூசியில் ஷர்ட்டு இல்லை, ஷூ இல்லை, என்ன பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் சேலஞ்சஸ். இட்ஸ் ஆல் என்ன சொல்ல, கடவுள் உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பக்கத்து பியூசியில் ஷூ கிடைக்கல, அப்போ நீங்கள் என்ன பண்ணாங்க. ஸோ வாட் ஐ யூஸ் டு டூ, நான் எங்கே போனாலும் பழைய டைமில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை, அவுட்லெட் கம்மியாக இருக்கும். நான் தமிழ்நாட்டிலே வரும்போது தமிழ்நாட்டில் எந்த பிக்கப் சென்டர் போனாலும் அங்கே ஷர்ட் இருந்தால் 40 சைஸ் ஷர்ட் இருந்தால் ஐ வில் பர்ச்சேஸ். அப்போ எனக்கு ஷர்ட் தேவையில்லை. பட் எனக்கு தேவைப்படும் போது ஒரு வாட்டி கிடைக்காம இருக்கலாம், அதனால எங்கே கிடைக்குமோ நான் வாங்கி வைக்காங்க. ஷூ அப்படிதான், எனக்கு 8 சைஸ் ஷூ தேவை இருக்கு, பட் ஆல்வேஸ் இட் மே நாட் பி அவைலபிள். அதுக்கு என்ன பண்ணாங்க, எங்கே ஷூ கிடைச்சாலும் ஐ வில் ஆல்வேஸ் பர்ச்சேஸ் 1 பீஸ் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம தேவைப்படுற பொருள் எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 to 3 months தேவைப்படுற பொருள் நம்ம வாங்கி வைங்க. ஸோ தட் ஆக்சுவலி நவ் இட் ஹாஸ் பிகம் டிஸ்பிளே. உங்களுக்கு தெரியும், அதே பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு. ஸோ மேக் எ ஹேபிட் ஆஃப் ஸ்டாக்கிங் த ரெக்வயர்ட் ஐட்டம்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months. அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் நம்ம டிஸ்பிளே வால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லும் போது, ஆர்சிஎம் எப்படி சொல்லும் போது, நீங்கள் ஆர்சிஎம் ஷர்ட் போட்டு, ஆர்சிஎம் பேண்ட் போட்டு, ஆர்சிஎம் ஷூ போட்டு, ஆர்சிஎம் டைரி எடுத்து, ஆர்சிஎம் பென்ல அதில் எழுதி காமிக்கும் போது அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். நீங்க என்ன சொல்லுவாங்க, ஆயிரக்கணக்கு பொருள் இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது, நீங்க வான் ஹுசேன் ஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருக்கு, டிஹெச் ஷர்ட் போட்டிருக்கு, அப்புறம் கிளாசிக் நோட் புக் வச்சிருக்கு, ரெய்னால்ட்ஸ் பென் வச்சிருக்கு. ஸோ வாட் ஹி வில் திங்க். So once you select RCM, become 100%. Whatever is available, you acquire somehow. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஈவன் பிக்கப் சென்டர்ஸ் they are giving home delivery also. இந்த கொரோனா டைம்ல வந்து மேக்ஸிமம் பிக்கப் சென்டர் they are giving home delivery also. So make use of all the products, 100% product use. அப்புறம் ரெண்டாவது விஷயம், always joining in RCM, sit with them. அவர் கேளுங்க, why you are joining in RCM. நீங்க எதுக்கு RCM ஜாயின் பண்ணிருக்க? அவர் வந்து பொருள் யூஸ் பண்றதுக்கு வந்திருக்கா, அதோ செலவு கம்மி பண்றதுக்கு வந்துருச்சா, ஒரு என்ன சொல்றது நேஷனல் சர்வீஸ் அந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ வாட் தே ஆக்சுவலி ஜாயின்ட் இன் RCM for. ஸோ அவர்கிட்ட sit with them and make a list of the dreams. அவருக்கு RCM என்ன வேணும், இந்த ட்ரீம்ஸ் அப்படி சொல்லும் போது, அன்னைக்கு டைமண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரே விஷயத்துல இந்த ட்ரீம்ஸை பற்றி மட்டும் நம்ம ஒரு நாள் பேச முடியும். ஸோ ட்ரீம்
இப்போ ஒருத்தர் நடந்து வேலைக்கு போயிட்டு இருக்கு, அவருக்கு என்ன ட்ரீம் இருக்கும்? ஒரு சைக்கிள் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சைக்கிள் போகும்போது அவர் என்ன நினைக்கும்? ஒரு பைக் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ட்ரீம் வில் நெவர் எண்ட். Once you realize your dream, you will have another one. So make the what you call, யாரு புதுசா வந்தாலும் அவரோட ட்ரீம் அவர் எழுத வைங்க, அவர் டைரியில் எழுத வைங்க. இப்போ உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கு அண்ட் வென் யூ வாண்ட் டு ரியலைஸ் இட், அதுக்காக நீங்க பண்ணணும். அப்புறம் அந்த லிஸ்ட் முதல்ல இந்த மாதிரி சொல்லும்போது அவருக்கெல்லாம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்காது. ஸோ அவருடைய பேக்ரவுண்ட், அவர்கிட்ட என்ன இருக்கு, அவருடைய வசதி என்ன, அந்த மாதிரி தான் அவரோட ட்ரீம் இருக்கும். போக போக ஆர்சிஎம்ல நிறைய பெரிய லெவல் வந்துட்டு இருக்கும், நிறைய அச்சீவ்ஸ் பார்க்கும்போது, நிறைய பொருள் வந்துட்டு இருக்கும்போது, ஃபியூச்சரை பற்றி தெரியும் போது they will give more dreams. So keep updating and make a list of prospects also. இதுவும் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டா சீக்கிரம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சார் எனக்கு தெரிஞ்சவர் ஒரு 10 பேர் இருக்கா. 10 பேர் தான் இருக்கா? இல்ல சார் ஒரு 50 பேர் இருக்காங்க. Again you ask, how many are there? அப்படி சொல்லும்போது நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தா நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்க? அதுக்கு நீங்க எத்தனை கார்டு தயார் பண்ணுவாங்க? That is actual your contacts details. So அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் கிளாஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அதுலேயே வந்து ப்ரொஃபஷனல்ஸ், இந்த நெட்வொர்க் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, சோஷியலி இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி மேக் தம் டு ரைட் த நம்பர் ஆஃப் பீப்புள். நோ, அவருக்கு தெரிஞ்சவருடைய ஒரு லிஸ்ட்டு கண்டிப்பா டைரியில் எழுதலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுவாங்க, இப்போ யாரானாலும், நானானாலும், நீங்க யாரானாலும் ஆர்சிஎம் வந்து ஜாயின் பண்ணிட்டு சரி இது நல்லா இருக்கும் யாரோட சொல்லலாம், we will immediately contact our close people. அது ரிலேட்டிவ்ஸ் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நமக்கு க்ளோஸா இருக்கிற அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் தே வில் டெல், சப்போஸ் கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் பண்ணாக்கா we will feel that ஓ இது வந்து யாரும் வாங்கிறது கிடையாது. பட் உங்களோட லிஸ்ட் வச்சிருந்தால் யூ கேன் கம்பேர். நான் வந்து 500 பேரோட லிஸ்ட் வச்சிருக்கேன், 4 பேர் தான் நோ சொல்லியிருக்கு, பரவாயில்ல எனக்கு வந்து 496 பேர் இனி இருக்கு. ஸோ ஐ கேன் கோ ஃபார்வர்ட். ஆனா லிஸ்ட் பண்ணாம இருக்கு, எனக்கு தெரியும் இந்த பேர் இருக்கு, பட் தெரிஞ்சவர் எல்லாரும் நோ சொல்லியிருக்கு, சரி நானே இது வேணாம். ஸோ பீப்புள் வில் லீவ். ஸோ மேக் த லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ். இது வெரி வெரி எசென்ஷியல். பாருங்க உங்களோட டீம்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கு, அதுல எத்தனை பேர் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிருக்கு. 98% people never made their dreams list or prospect list. உங்களோட டீம்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கா, let them join maybe years back. You can contact them. அந்த பர்ச்சேஸ் லிஸ்ட் மொபைல் நம்பர் இருக்கு, அவரோட ஐடி டெர்மினேட் ஆனாலும் யூ கேன் கெட் த மொபைல் நம்பர். அதை எடுத்துட்டு அவரை கூப்பிடுங்க. அவர் கூப்பிட்டு சொல்லுங்க, சார் உங்களை பார்க்கணும், நீங்க வந்து ஆர்சிஎம் வந்துட்டு இத்தனை நாள் ஆச்சு, இந்த பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்து அதை யூஸ் பண்ணல, அதை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவரோட வீட்டில் ஒரு ஹோம் மீட் போட்டு கரெக்டாக டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுங்க. அண்ட் எவ்ரிபடி வில் ஜாயின். பிகாஸ் இப்போ இந்த டைம்ல வந்து எவ்ரிபடி இஸ் நீட் ஆஃப் ஆர்சிஎம். அவருக்கு தெரியல அவர் என்ன தேடிட்டு இருக்கு, அது எல்லாம் ஆர்சிஎம்ல இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியல. எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியம் வேணும், நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், செலவு கம்மி பண்ணணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும். நிறைய பேருக்கு வேலையே போயிடுச்சு, அதுக்கு இன்கம் வேணும், அதுக்கு சோர்ஸ் வேணும், அதெல்லாம் ஆர்சிஎம் இருக்கு. பட் அது அவருக்கு தெரியல, அது ஆர்சிஎம்மே கை வச்சுட்டு அவர் தேடிட்டு இருக்கு. ஜஸ்ட் டெல் தம். ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து கான்டாக்ட் அண்ட் இன்வைட். இது வந்து இந்த இப்ப டைம்ல வந்து நமக்கு வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஃபோன். அதர்வைஸ் டேக் த அப்பாயின்மெண்ட் அண்ட் மீட் தம். அந்த ஒருத்தர் பார்க்கும்போது, அதர்வைஸ் நம்ம பிசிக்கல் மீட்டிங் எல்லாம் நடக்கிற டைம்னா மீட்டிங் கூப்பிடலாம். ஸோ மீட்டிங் கூப்பிட்டாலும் நம்ம ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணாலும் எதுக்கு என்ன விஷயம், பெட்டர் நாட் டு டிஸ்க்ளோஸ். பார்த்து தான் சொல்ல முடியும், உங்களை பார்த்து தான் சொல்ல முடியும். நீங்க வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டி நான் உங்களை வீட்டுக்கு வர்றேன். இந்த டைம் எடுத்து அவருக்கு சொல்லி கொடுக்கணும். அவரை பார்க்கும்போது we should be well prepared. ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டாலும், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலும், அங்க பெர்மிஷன் வாங்கி அவர்கிட்ட போனாலும் we should be well prepared to give them. அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரே ஒரு டைம்ல தானே they should know what is the need of RCM.
ஆர்சிஎம்ல ஒரு பெரிய அச்சீவர் இருந்தாங்க, டாக்டர் ககன்தீப் சிங். அவரோட ஒரு வீடியோ நான் எனக்கு என்கிட்ட இருக்கு ஒரு செய்தி. அதுல he was telling, 2 people came to my residence. அந்த டைம்ல அவர் பெரிய டாக்டர், ஒரு லட்சத்துக்கு மேலே மந்த்லி இன்கம் வாங்கிட்டு இருக்கு. ஸோ 2 people came to me. They started telling about RCM. அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி அந்த அளவுக்கு கவனிக்கவே இல்லை. 2 பேரும் வந்துச்சு, சரி கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதான் மரியாதை, இல்லாட்டி நல்லா இருக்காது, அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டு போட்டோம். ஸோ தே ட்ரை டு கன்வின்ஸ் ஹிம் இன் ஆல் த வே. அவர் ஒரு பிளான் புக் எடுத்து காமிச்சு கொடுத்தாங்க. இந்த பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 20,000 rupees 30,000 rupees வரும். அதெல்லாம் சேர்த்து அவர் கேட்டா, இது எத்தனை பிசினஸ் நடக்கும்போது இந்த பணம் வரும்? அந்த பணம் அவர் சொன்னா இந்த மாதிரி பணம் கிடைக்கிறதுக்கு இத்தனை பேரை நான் பார்க்கணும், இது பொருள் சேல் பண்ண, இதெல்லாம் வச்சுட்டு இது ஒன்றும் நடக்கிறது இல்லை. எனக்கு வந்து இப்போ 1 லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ தேவர் அபவுட் டு லீவ். அந்த டைம்ல அந்த லீடர் கேட்டேன், சார் கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங்? எஸ். வாட் வாஸ் யுவர் ட்ரீம் டியூரிங் யுவர் சைல்ட்ஹுட்? உங்களுடைய சின்ன வயசுல உங்களுக்கு என்ன கனவு இருந்தாங்க? உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரீடம் அண்ட் மணி ஃப்ரீடம், ஹவ் யூ எவர் டெம்ட் அபவுட்? ஹி டோல்ட் எஸ், எவ்ரிபடி. அதான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது. சின்ன டைம்ல நம்ம என்ன நினைக்கிறாங்க, எனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய டைம் இருக்கணும். அதாவது பணம் நிறைய இருந்தால் மட்டும் இல்லை, அது என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கணும். பிக்சருக்கு போனோம், டூர் போனோம், அங்கிங்க போனோம், வீட்டுக்காரர்கிட்ட ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரீடம் வேணும். ஆனால் அதுக்கெல்லாம் நான் நிறைய பணம் பண்ணி, இது 2 தான் நீங்க எதிர்பார்த்தது. இப்போ நீங்க டாக்டர் ஆச்சு, உங்களுக்கு இது கிடைக்குதா? ஒரு வாட்டி பணம் கிடைக்குது, பட் தேர் இஸ் நோ டைம் ஃப்ரீடம். Then he told, RCM is offering you these 2. In the initial time, you may not realize that, but you go in deep, you will realize RCM is giving you time freedom and money freedom. அந்த விஷயம் சொல்லும் போது, but he is telling, he has after listening the sentence again, I asked him to give you the plan once more. So second டைம் அவரு பிளான் கொடுக்கும்போது, I started dreaming how many people I can make to join and how the passive income will be created. அதாவது எப்படி மக்களை ஜாயின் பண்ண வைக்கும், அதுல எப்படி பிசினஸ் வரும், போக போக ஒரு ஆஃப்டர் 2-3 years எனக்கு பெரிய ஒரு டீம் கிரியேட் ஆகும். அந்த டைம்ல எனக்கு இந்த மாதிரி பணம் வரும். ஸோ ஐ வில் பி ஃப்ரீ ஆஃப், ஐ வில் பி ஃப்ரீ பேர்ட். அதாவது எனக்கு நிறைய பணம் வரும், நான் வந்து டைம் எனக்கு நிறைய கிடைக்கும், அப்படி அவருக்கு தெரிஞ்சது. ஸோ ஷோ த பிளான் அண்ட் ப்ராடக்ட்ஸ் சொல்லும் போது பிளான், அந்த பிளான் சொல்றதுக்கு நமக்கு வந்து வி மஸ்ட் ஹாவ், உங்களுக்கு தெரியும், பிளான் புக் இருக்கணும், ப்ராடக்ட் கேட்டலாக் இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் ப்ராடக்ட் காமிக்கிறதுக்கு பிசிக்கலி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ கேரி ஆஸ் மெனி குட் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் யூ கேன் அண்ட் ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் வித் காமன் அக்செப்டபிள் சென்டென்ஸ். உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாரும் வந்து எவ்ரிபடி இஸ் சர்ச்சிங் ஃபார் இம்யூனிட்டி, everybody is worried about health. அந்த மாதிரி காமன் இப்போ கரண்ட்லி நடக்கிற விஷயம் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு யூ கேன் டேக் த ப்ராடக்ட்ஸ். அப்போ நம்ம வந்து சும்மா பிளான் மட்டும் சொல்லும் போது அவருக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கலாம். ஸோ அசஸ் த சிச்சுவேஷன் அக்கார்டிங்லி நம்ம வந்து பிளான் சொல்லணும், ப்ராடக்ட்ஸும். இதுக்கு யூ டேக் மினிமம் டைம் அண்ட் தட் டூ அது சொல்லியிருக்கு. கான்டாக்ட் அண்ட் இன்வைட் சொல்லும்போது அவரோட அப்பாயின்மெண்ட் எடுத்து அவர் கொடுக்காத டைம் தான் போனோம். அல்லாம ஒரு இன்விடேஷன் பர்மிஷன் இல்லாம நம்ம ஒருத்தருக்கு டைரக்ட் போனா he may not be having time to listen, so it will give a negative impact. அப்புறம் நம்ம சொல்லிட்டு you should not take long time. ஒரு பிளான், அப்புறம் ப்ராடக்டை பற்றி சொல்லி ஒரு பிரைஸ் கம்பேரிசன், அதோட பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரிலாம் ஒரு சுருக்கமா சொல்லிட்டு will leave the place and definitely he will have some doubts. Most of the people என்ன சொல்லுவாங்க, சரி நான் யோசனை பண்ணி சொல்றேன். Very few people will accept there itself, otherwise they will tell okay, I will let you know. அப்ப என்ன பண்ணணும், better leave one plan book or product catalog or something like that, some leaflet அவங்க விட்டுட்டு போங்க. என்ன சொல்லணும், சரி நான் I will collect it later on. So அந்த ப்ராடக்ட் அங்க வச்சுட்டு போகும்போது இட்ஸ் an opportunity for you to come back to him
ஃபாலோ அப். இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம பண்ணும்போது தான் முடியும். பட் மீட்டிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணா யார் அந்த மீட்டிங் யாரை கூட்டிட்டு வரோ they have to do this. Follow up within 48 hours. நீங்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி கொடுத்தால் that will remain in their mind for maximum 48 hours. So 24 to 48 hours, within 2 days you have to contact him back. கேட்கணும், சார் அன்னைக்கு சொன்ன விஷயத்துல அந்த பிளான் புக் அங்கே விட்டுருந்தால நான் அதை எடுக்க முடியுமா, நான் வரட்டா, அங்கே வீட்டுக்கு இருக்கா, இல்ல அந்த ப்ராடக்ட் கேட்டலாக் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி. மேபி அபவுட் நுட்ரிசார்ஜ் ஒரு ஹரிசஞ்சீவினி வாட் எவர் ப்ராடக்ட் இட் இஸ் ஜஸ்ட் அ டூல் டு கோ பேக் அண்ட் கான்டாக்ட் ஹிம் அகைன். ஸோ அந்த மாதிரி செகண்ட் மீட்டிங்ல வந்து வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் கிளியர் இட். So in most of the cases they will become positive and they will become ready to join. And in the meantime நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கொடுத்த பொருளை அவர் ஏதோ ஒரு பொருள் வாங்குற மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாக்க, அதாவது அந்த பொருளோட பெனிஃபிட்டும் அதோட விலை வித்தியாசம் சொல்லி கொடுத்தா 100% they will take some products. அதை யூஸ் பண்ணிட்டு அதோட பெனிஃபிட் கேட்டா if you explain them they are likely to join. So complete joining process and start with the 6 basics. அதாவது if they are ready to join they will be ready to join, no doubt in that. அவர் ஜாயின் பண்ணவங்க அது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இல்லை ஆல் டிஜிட்டல், நம்ம எதுவும் டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ற தேவையில்லை. எப்படி ஜாயின் பண்ணணும், சாதாரண என்ன பண்ணுவாங்க, நீங்க எனக்கு வந்து போட்டோ ஐடி ப்ரூஃப் இது பேங்க் பாஸ்புக் எனக்கு அனுப்புங்க நான் பண்றேன். நோ, sit with him, teach him how to do the joining, make them to do that. அதுக்கு வந்து ஒரு வாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் டீச்சிங் மே டேக் லாங் டைம். பட் if you teach him then further he will teach. அதர்வைஸ் நம்ம அவர்களோட டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க, we will have a lot of joining details with us, we will not be able to do it in time. நமக்கு டைம் அப்புறம் நம்ம டீம்ல யாரும் வந்து அது பண்றதுக்கு தெரியாம இருக்கு. ஸோ நம்ம முகேஷ் கொட்டாரி சார் சொல்லாங்க, do not do anything for your teammates which they are able to do. அதாவது ஒருத்தரால அவருக்கு ஏதோ பண்ண முடிஞ்சால் அந்த விஷயம் நீங்க வந்து பண்ணி கொடுக்க கூடாது. let them do. அது நீங்க பண்றதுக்கு 2 மினிட் தான் தேவைப்படும். பட் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டி 2 மணி நேரம் எடுக்கலாம். பட் டீச் them. ஸோ 2 மணி நேரம் எடுத்து அவர் சொல்லிக் கொடுத்தா if they learn then forever they will do and they will teach. ஆனா 2 மினிட் போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணி கொடுத்துருந்தால் for the lifetime you will be doing this. So complete the joining process and start with the 6 basic. அவர் ஆர்சிஎம்ல மெம்பர்ஷிப் எடுக்கும் போது tell them all these 6 basic procedure and make them do, ensure that they are doing. ஒரு மீட்டிங் கூப்பிடும் போது how they should come in proper RCM dress, come in tie, அந்த மாதிரி whatever things are to be followed அது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். So 6 basics, if somebody is following they will remain in RCM. இதுல வந்து நமக்கு நிறைய பேர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். how many people are new to this I don't know. எத்தனை பேர் புதுசா இந்த 6 basic பற்றி கேட்கறது தெரியல. பட் following 6 basics will ensure they remain in RCM forever. ஸோ உங்களோட டீம்ல எத்தனை பேர் இருக்கா, try to contact them, send them what is 6 basics, tell them how it is to be followed so that they will remain in your team forever. Then another set of rule is 8 core steps. 6 basic பண்ணா they will remain in system. But core அப்படின்னால் முன்னாடி ஒரு வாட்டி சொல்லி இருக்கு. வாட் இஸ் ஆக்சுவல் தமிழ், மலையாளத்துல காதல்னு சொல்லுவோம், தமிழ் காதல் கிடையாது. கோர், நம்ம ஒரு தடி கட் பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கிறது அந்த சென்ட்ரல் போர்ஷன், தட் இஸ் கோர். யூ கேன் சே தி பில்லர். ஓகே, செந்தில் சார் ஹெல்ப் பண்ணுங்க. செந்தில் சாரோட ஹெல்ப்பியா மறனதா. செந்தில் சார் நான் சொல்றது யாரோ இருந்தா தமிழ் தெரிஞ்ச சொல்லி கொடுத்தா people will understand, otherwise also they will understand, no problem. So core means who is following this core, they will become the core of RCM. So they will become the asset of the system. They will become they are the loyal people to system. அதாவது ஒரு வீட்ல வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருக்கு.
சப்போஸ் அது வந்து 5 ஆங்கிள் இருக்கு. ஒருத்தர் வந்து நிறைய சம்பாதிக்குவாங்க. அவர் வந்து எல்லாருக்கும் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எது வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. he will mingle with everybody and spend his earnings for everyone. இன்னொருத்தர் இருக்க, he is also making earning, but he is not helping others, he is doing himself. அவருக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்னொருத்தர் இருக்க, அவர் எதுவும் சம்பாதிக்கிறதே இல்லை, அவர் வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம். So we can take these 3 examples. The first one will be considered asset for the family, just like அந்த மாதிரி இந்த கான்செப்ட் யாரு ஃபாலோ பண்ணுவாங்களா, they will be the pillar of the system who is making the system to grow and making people to achieve their goals and success. ஸோ அதனால உங்கள் டீம்ல எத்தனை பேர் இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவாங்களா, they will be asset for your team and they will become achievers very fast. அதுக்கு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் செட் யுவர் கோல். நம்ம முதல்ல சொன்னாங்க you should have a dream. So how to realize your dream? Hello, இலக்கை நிர்ணயம் பண்றது. yes okay. So set your goals. நீங்க வந்து அதாவது கோல் கூட நான் சொன்ன இது கோல் அப்படி விஷயத்தை பற்றி கூட நிறைய பேசுறது இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் டைம் ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் த பாயிண்ட் சொல்லி. அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, by December I will be diamond. Is that practicable? So goal should be realistic and we should plan also. Last Diamond Surendra sir சொன்னாங்க, you may be remembering 5 P's. Proper planning prevents poor performance. 5 P சொல்லியிருக்கு. Proper planning prevents poor performance. இப்போ எது நடக்க போது, நான் வந்து 6 மாசத்துல நான் வந்து எம்ராய்ட் ஆகுவேன். இஸ் இட் பாசிபிள் இன் 6 months? சிஸ்டமே சொல்றது, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் you have to continue, minimum you have to continue in start writing for 3 months, then only you can go to next pin. So should be realistic and we should have எது வேணும் எப்ப வேணும் அந்த மாதிரி இருக்கணும். அது வந்து ஈவன் in a month, இந்த மாசம் உங்களுக்கு என்ன வேணும், அந்த இந்த மாசம் ஒரு பின்னுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 நாள் எது வரைக்கும் வரணும், அடுத்த 20 நாளுக்கு எவ்வளவு வரணும், லாஸ்ட் வீக்ல எவ்வளவு வரணும், அந்த மாதிரி we should have clear planning. So set your goal. Show minimum 5 plan in a week. இது வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி போட்டிருக்கு. It is not like that. Minimum 5 you can do many. Minimum 5 அப்படி சொல்லும்போது ஒரு ஓகே 5 போதும் இல்லை, அப்படி இல்லை. உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ, you meet the people you on phone also, on home meeting, Displavall inauguration, home small gathering, like that, as many plans as you can give. Because நம்ம ஸ்டார்டிங் நம்ம சொல்லும் போது அவருக்கு நல்லா புரியல, they may not accept. பட் போக போக நம்ம practice makes one perfect. நம்ம நிறைய வாட்டி சொல்லும் போது we'll know how the people are rejecting. முகேஷ் கொட்டாரி சார் சொல்லுவாங்க, if once you join in RCM, you முடிவு பண்ணுங்க, அதாவது டெய்லி 10 நோ கேட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போவோம். நீங்க எந்த வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, பார்ட் டைமா பண்ணாலும், நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும், இஃப் யூ ஆர் இன் RCM, இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் RCM, டெய்லி பிஃபோர் கோயிங், அதாவது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே 10 நோ கேட்டுட்டு தான் போனோம். எப்படி நோ வரும், நீங்க ஒருத்தருக்கு RCM இப்படி சொல்லும் போது அவர் சொல்ல வேணாம், வை, ஏன் நீங்க வேணாம் சொன்னாங்க, so they will tell you the reason. அந்த மாதிரி if you listen 1000 no's, you will have the answer for each no. அதாவது எனக்கு வேணாம்னு ஒருத்தர் சொல்லும் போது ஏன் வேணாம்னு சொன்னாங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ நோ திஸ், 1000 பேருக்கிட்ட நீங்க நோ கேட்டா அதுக்குள்ள நீங்க வந்து RCM சிஸ்டத்தை மாஸ்டர் ஆயிடும். ஸோ டெல் as many, but minimum 5 plans in a week. Then retail minimum 5000 BV in a month. இந்த 5000 BV கூட இப்போ வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு பொருள் இருக்கு. எஸ்பெஷலி இந்த கொரோனா டைம்ல வந்து எவ்ரிபடி சர்ச்சிங் ஃபார் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நமக்கு தெரியும் RCMோட ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஈட்டபிள்ஸ் ஆல் நேச்சுரல், ஹெர்பல், 100% வெஜிடேரியன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி சொல்லும்போது பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் இட். ஸோ இட் இஸ் நாட் அ பிக் திங் டு மேக் 5000 BV. உங்களுக்கு தெரியும்
கம்பெனி வந்து இன் 2015 ஆகஸ்ட் அப்பதான் கம்பெனி வந்து ஒரு டைமண்ட் கிளப் அப்படின்ற ஒரு பிளானிங் கொடுத்தாங்க. ஸோ சின்ஸ் தென் ஐ ஆம் ரெகுலர்லி டூயிங் மோர் தேன் 5000 பிவி எவ்ரி மந்த். அதுக்கப்புறம் ஸ்டார் டைமண்ட் கிளப் 25,000 பிவி. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு கூட நிறைய பேர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப் எல்லாம் பண்ணிட்டு டூருக்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ மினிமம் 5,000 பிஸ்னஸ் சொல்ல. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே வால் பண்றதுக்கு மினிமம் 10,000 ருபீஸ் பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 5,000 பிவி தான் அதில் வருது. யார் ஆர்சிஎம்க்கு வந்தாலும் they should do display wall and do diamond club. Make a habit, make the people to do that. Then அது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை பற்றி சொல்லணும். டைமண்ட் கிளப் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? They are going to be the pillars of the system. They are going to, RCM is going to grow on them. அவர் இருந்தால் மட்டும்தான். அதனால உங்களோட டீம்ல எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்ணுவாங்க, எத்தனை பேர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தெம் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு க்ரோ, யுவர் டீம் இஸ் கோயிங் டு க்ரோ. 1000 பேர் சேர்த்து வச்சாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் until unless they do diamond club or display wall properly. Our team is not going to grow. அப்புறம் the fourth point is use audio, video and read recommended books at least 30 minutes a day. அதாவது ஆர்சிஎம்ஐ பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். டு இம்ப்ரூவ் அவர் நாலேஜ், டு கெயின் எனர்ஜி, டு பிகம் பாசிட்டிவ். அதுக்கு இந்த மாதிரி எதோ சோர்ஸ் இருக்கா? பழைய டைம்ல ஆடியோ வீடியோ அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் ஆர் தேர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி புக்ஸ் இருக்கும். ஸோ அதில் கூட நம்ம முக்கியமான ஒரு விஷயம், டோன்ட் டோட்டலி ரிலை ஆன் தட். நீங்க ஒரு விஷயத்தை பற்றி தெரியுது, அது சர்ச் பண்ணும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் என்ன சொல்றது, யூடியூப்ல கூட நிறைய இருக்கும். ஸோ எது கேட்டாலும் வாட் எவர் யூ நீட், மேக் அ நோட். நீங்க ஒரு டைரி எடுத்து பென் எடுத்து எழுதி வைங்க. அப்போதான், அதாவது அதர்வைஸ் இஃப் யூ லிசன் அண்ட் ஃபர்கெட் தென் ஆஃப் நோ யூஸ். நம்ம இப்போ வந்து தமிழ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய எஜுகேஷன் வந்து யூடியூப்ல அப் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஒரு ப்ராடக்டை பற்றி இப்போ கம்பெனியோட ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கு. ஆர்சிஎம்மோட சைட்ல ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்கு, அப்புறம் குட்டோட இருக்கு, ஹர்சஞ்சியோட இருக்கு. ஸோ இன் எவ்ரி திங் யூ கேன் கெட் சம் ஆர் அதர் நாலேஜ். ஸோ கீப் டூயிங், கீப் எவ்ரிடே ஒரு 30 மினிட்ஸ் இதுக்கு வேண்டி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்கா இட் வில் இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ், இட் வில் இம்ப்ரூவ் யுவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மேக் த பீப்புள் டு டூ த சேம் திங். அட்டெண்ட் மினிமம் 1 US ப்ரோக்ராம் இன் எ மந்த். இப்போ நேற்று மகாவீர் சாரன் அப்படின்ற ஒரு புது சஃபேர் அச்சீவர் அவருடைய ஒரு ப்ரோக்ராம் இருந்தாங்க ஆர்சிஎம்மோட யூடியூப்ல. அதுக்கு முன்னாடி டே ஃபார் எஸ்டர்டே அச்சீவர்ஸ் ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம். அதெல்லாம் பார்க்கும்போது யூ வில் ஹாவ் எ குட் ஃபீலிங். நம்ம வந்து எவ்வளோ பெரிய சிஸ்டத்தோட அசோசியேட் பண்ணியிருக்க. இட் வில் increase your confidence, improve your confidence and it will make you to work some more better way. அது மட்டும் இல்லை, நாம் அட்டென்ட் பண்ணும்போது நம்ம டீம்ல இப்போ இந்த நம்ம யூடியூப் இந்த ஜூம்ல ப்ரோக்ராம் நடக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம டீம்ல ஒரு 10 பேர் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? நான் தனியே அது எவ்வளவு படிச்சாலும் இந்த சிஸ்டத்தில் வந்து ஒருத்தரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ we have to increase the number in our team and make them capable, then only the output will increase. And next point is counsel with your active and growing upline in the start of the month. இது வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு ரஞ்சித் சார் வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியும். சுரேந்திரோட் சார் கூட இந்த டெப்த் என்ன சொல்றது, டோர் டு கோர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி, but in that also the response is very less. Complete up to till end in a single line. Whoever is active they should be called. நம்ம வந்து ஒரு practice இந்த மாதிரி ஒரு make the people to do this. அதாவது இந்த active, effective, growing and caring applying, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆர்சிஎம்ல வந்து நிறைய அப்ளைன்ஸ் இருக்கும். Whom should I follow? அதான் சொல்றது, you identify your mentor. You take one leader as your model.
follow his path. அதுக்கு அர்த்தம் நீங்க உங்களை அப்படியே யாரையும் கவனிக்க கூடாது, அப்படி இல்லை. ஆக்டிவ், எஃபெக்டிவ், க்ரோயிங் அண்ட் கேரிங் அப்படின்னு யாரா அவரு சொல்றது யூ பிளைண்ட்லி ஃபாலோ. ஸோ எனக்கு இந்த மாசம் என்ன பண்ணணும், வாட் இஸ் மை பிளானிங், வாட் ஐ ஆம் கோயிங் டு அச்சீவ், ஸோ வாட் ஐ ஷுட் டூ. புது புது ஆஃபர்கள் வருது, அடிக்கடி கால் வந்துட்டு இருக்கு, சாரி. வாட் எவர் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஹாவ் டு பாஸ் டு யுவர் டீம், அதுக்கு நீங்க வந்து கவுன்சில் பண்ணணும். ஸோ அஸ் அன் இண்டிவிஜுவல், இஸ் அ டைரக்ட் செல்லர், யூ ஷுட் கவுன்சில் வித் யுவர் அப்ளைன் இன் தி பிகினிங் ஆஃப் த மந்த். அப்போ நீங்க ஒரு சீனியர் அச்சீவரா இருந்தால் யூ என்ஷூர் தட் உங்களோட டீம்ல வந்து ஆல் ஆக்டிவ் லீடர்ஸ் ஆர் பீயிங் கவுன்சில்ட் பை யூ. அவரோட பிளானிங் என்ன இருக்கு, போன மாசம் எடுத்த பிளானிங் அவரை அச்சீவ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி விஷயத்துல வந்து. ஸோ மேக் எ ப்ராக்டிஸ் ஆஃப் டூயிங் கவுன்சிலிங் வித் யுவர் அப்ளைன் இன் தி பிகினிங் ஆஃப் த மந்த். இப்போ போன மாசம் என்ன நடந்தது, நான் நினைச்ச மாதிரி வந்துடுச்சா, அதோட மேலே வந்துடுச்சா, கம்மி ஆயிடுச்சு, அப்போ நெக்ஸ்ட் இந்த மாசம் நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயத்துல அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்கலாம். தென் பி அக்கௌண்டபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட். இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒன்லி தே வில் பி அவைலபிள் ஒன்லி இன் த லாஸ்ட் 3 or 4 days ஆஃப் த மந்த். ஸோ ஈச் டே, எவ்ரி டே நம்ம என்ன பண்ணிருக்கு இந்த சிஸ்டத்துக்காக, வாட் இஸ் மை ஆக்டிவிட்டி பிஃபோர் கோயிங் டு பெட், யூ ஷுட் அனலைஸ். ஒரு வாத்தியார் 69 years, 69 வயசாயிடுச்சு, அவர் வந்து 34 வருஷம் வாத்தியாரை வேலை பண்ணிட்டு இப்போ எந்தோ சேரிட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரீசென்ட்லி அவர் வந்து ஆர்சிஎம்க்கு வந்தாச்சு. வாட் இஸ் டெல்லிங், எவ்ரி டே பிஃபோர் கோயிங் டு பெட் ஐ யூஸ் டு செக் மை பிஸ்னஸ் சோலி. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் ஆர் டூயிங் லைக் தட். அதாவது டெய்லி பிஃபோர் கோயிங் டு பெட், தூங்குறதுக்கு முன்னாடி அவர் சைட்ல பார்க்குவாங்க எனக்கு எத்தனை பிஸ்னஸ் சோலம் வந்துடுச்சு. ஸோ இஸ் டெல்லிங் சம் டேஸ், சில திவசங்களை வந்து நான் வந்து ஆர்சிஎம் பற்றி யார்கிட்ட சொல்லவே இல்லை, ஒன்றும் பண்ணல, நான் ஒரு பொருள் கூட வாங்கல, பட் ஸ்டில் மை பிஸ்னஸ் சோலம் இஸ் இன்க்ரீசிங். ஸோ தட் இஸ் த எவிடன்ஸ் that it is a passive income creating system and it will grow in my absence. அதாவது நான் இல்லாம இருந்தா கூட இந்த பிசினஸ் போயிட்டே இருக்கும், இது ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறது. அதனால எவ்ரி டே ஐ வில் செக் மை பிசினஸ் வால்யூம் பிஃபோர் ஸ்லீப்பிங். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏர்லி இந்த மார்னிங் நீங்க தூக்கம் விட்டு எந்திரிச்சா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட டீம் பிசினஸ் வால்யூம் செக் பண்ணணும். தட் ஆல்சோ குட் சைன். ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் எ பாசிட்டிவ் ஃபீலிங். எஸ், நேற்று எனக்கு 5000 இருந்தாங்க, இப்போ காலை பார்க்கும்போது 6000 வந்துருச்சு. ஸோ இட்ஸ் குட். நேற்று காலை பார்க்கும்போது 5000 இருந்தாங்க, இப்போ 6000. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் தேர். ஸோ வித் எ ஹாப்பி மூட் யூ கேன் ஸ்டார்ட். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் ஆர்சிஎம் பிஸ்னஸ், டெஃபினெட்லி யூ கேன் செக் யுவர் வால்யூம் ஆல்சோ. ஸோ பி அக்கௌண்டபிள். நீங்கள் எது பண்ணிட்டு இருக்கா அண்ட் வித் யுவர் டீம். ஐ டோன்ட் நோ வெரி சி, அந்த மாதிரி உங்களை பற்றி யாரும் சொல்லக்கூடாது. செஞ்சு சார் சொன்னாங்க 2 மணி காலை நைட்டு 2 மணிக்கு பார்த்தாலே மூர்த்தி சார் லைவ்ல இருக்கும், காலை 5 மணிக்கு கேட்டால் அவர் லைவ்ல இருக்கு, எப்போ மெசேஜ் கொடுத்தாலும் சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வேற எதுவும் வேலை இல்லை. எஸ், ஹவு ஐ பிகம் பர்சன் டு என்ஜாய் டைம் ஃப்ரீடம் லைக் திஸ், யாரு கூப்பிட்டாலும் எடுக்கிறதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு, ஹவு ஐ பிகம், பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் ஏ குவாலிட்டி டைம் இன் ஆர்சிஎம். வாட் எவர் யுவர் அப்ளைன் இஸ் டெல்லிங், ஜஸ்ட் ஃபாலோ தட், ஃபாலோ த சிஸ்டம், ஃபாலோ த அப்ளைன் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். அது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம டைமண்ட் சுரேந்திர சார் அவர் சொல்லுவாரு, ஆஃப்டர் ஜாயினிங் இன் ஆர்சிஎம் he never thought of any other system, any other network. So many people approached him, not only him. இப்போ யார் ஆர்சிஎம்ல கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. இப்போ கூட இந்த காலை கூட ஒருத்தர் எங்க பார்த்தாங்க, மீன்ஸ் கால் பண்ணாங்க. இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஒரு இங்க கேரளாவில் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. somebody introduced him to me. He told I am from Tamil Nadu, எனக்கு ரொம்ப கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ ஐ வுட் லைக் டு டேக் ஆர்சிஎம் டு Tamil Nadu. நான் சொன்னேன், இட் இஸ் ஆல்ரெடி தேர், ஆர்சிஎம் இஸ் தேர் ஆல்ரெடி. போனா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு என்ன அதில் ஆட் பண்ணிருக்கு. ஸோ சம் அதர் சிஸ்டம். டுடே மார்னிங் தட் ஃபெலோ கால்டு மீ. he told, சார் ரொம்ப நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் வந்திருக்கு சார், உங்களுக்கு நிறைய பணம் இருக்குல்ல, கொஞ்சம் அதில் போட்டு வைங்க. ஸோ there will be lot of people, why you want to do investment?
why you want to have saving? Because உங்களுக்கு அதாவது சாதாரணமா ஒருத்தர் வந்து ஆக்டிவ் இன்கத்தில் இருக்கும்போது வேலை இருந்தாலும் விவசாயம் இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் உயிர் இருக்க வரைக்கும் பண்ண முடியாது. ஸோ அந்த காலத்துல எனக்கு பணம் தேவைப்படும், அதுக்கு தான் நம்ம சேவிங் பண்ணணும். நான் ஆர்சிஎமை பற்றி நமக்கு நல்லா தெரியுமே, நான் இல்லாம இருந்தாலும் ஆர்சிஎம் இருக்கும். அப்ப நான் எதுக்கு சேவிங் பண்ணணும், நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? வாட் எவர் மணி இதை ஜஸ்ட் ஸ்பெண்ட், இட் வில் கீப் கமிங். ஆர்சிஎம் ருபே சாப்பினக்கா மிஷின். ஸோ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் பி அக்கௌண்டபிள். அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். தென் லேர்ன், டீச் அண்ட் டூப்ளிகேட். ஆர்சிஎம் எப்படி நடத்தணும், அது பொருளை பற்றியும் சிஸ்டத்தை பற்றியும் நல்லா தெரியணும். அது தெரிஞ்சு நம்ம டீம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். மேக் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு பிசிக்கல் மீட்டிங்கு நோ சான்ஸ், பட் உங்களை டீமுக்காக நவ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஜூம், கூகுள் மீட், அந்த மாதிரி லாட் ஆஃப் opportunity, digital medias are there. Utilize that and give continuous education to the team about product. There are about more than 20 NutriCharge products. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பொருள் எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு? எத்தனையோ ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. டாக்டர் கபில் கபூர், சுரேஷ் சார், வனிஷா மேடம் அண்ட் அரவிந்த் சாஜித் சார், இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ட்ரைனர்ஸ், பிக் ஷார்ட்ஸ் NutriCharge பற்றி நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கு. How many people know? So இதுக்கு வந்து there is no end for learning. Keep going and every day you will get some more other thing new one. அதாவது சுரேஷ் சார் NutriCharge கிட்ஸை பற்றி சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு 10 வாட்டி சொன்னாலும் 10வது வாட்டி கூட உங்களுக்கு ஏதோ ஒரு புது பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி லிமிட். அதனால லேர்ன், டீச். நீங்க படிச்சா மட்டும்தான் இனி ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ மேக் ஷுவர் தட் யுவர் டீம் இஸ் லேர்னிங் அண்ட் டீச்சிங். அவருக்கு புரிஞ்சது அவர் சொல்லிக் கொடுக்கணும். அப்போதான் தட் ப்ராக்டிஸ் வில் பி டூப்ளிகேட்டட் இன் யுவர் டீம் அண்ட் டூப்ளிகேட். ஸோ இந்த 8 கான்செப்ட்ஸ் யாரு பண்ணாங்களா, தே வில் பி க்ரோயிங் இன் த சிஸ்டம், தே வில் பி அச்சீவிங் த பின்ஸ். ஸோ யாரு அச்சீவ்மெண்ட் பண்ணாம இருக்கா, யாரு சிஸ்டத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கா, தட் மீன்ஸ் தே ஆர் நாட் இன் த கோர். ஐடென்டிஃபை உங்களை டீம்ல எத்தனை பேர் இந்த கோருக்கு வரும். என்ஷூர் தட் தே ஆர் டூயிங் அண்ட் ஒன்ஸ் யூ கேன் மேக் தம் டு டூ. அதாவது உங்களை டீம்ல ஒரு 10 பேரை இந்த மாதிரி கோருக்கு கொண்டு வந்த முடியும், ஆட்டோமேட்டிக்லி யுவர் டீம் வில் இம்ப்ரூவ், யுவர் டீம் வில் க்ரோ. ஸோ 6 பேசிக்ஸ் சொன்னாங்க, 8 கான்செப்ட் சொல்லியிருக்கு. அண்ட் 6 பேசிக் வில் என்ஷூர் அந்த ஆள் வந்து ஆர்சிஎம்க்கு வந்து அந்த ஆர்சிஎம் விட்டு போகாம ஒரு ஆர்சிஎம்ல இருக்கும். வெதர் ஹி இஸ் growing or not growing, he will remain in system, he will be available. பட் கோர்ல இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி growth is inevitable. அவருக்கு வளர்ந்துதான் ஆகணும். நீங்க எது பண்ணாம இருந்தாலும் if he is in the core, if he is following the core, ஆட்டோமேட்டிக்லி அவருக்கு வந்து நான் சொல்றது progress is inevitable, வந்துட்டே இருக்கும். So ensure that your team, at least some people are meticulously following concepts so that they will also grow and you will also grow. நம்ம சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து பெரிய இதொன்னும் இல்லை, எனக்கு 2 டைமண்ட் கிடைச்சா போதும், என்னோட லெஃப்ட் சைட்ல ஒரு டைமண்ட் வேணும், எனக்கு ரைட் சைட்ல ஒரு டைமண்ட் போதும், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ யூ ஷுட் டீச் அண்ட் மேக் தம் டு சக்சஸ். அண்ட் these 2 things, basics will remain, that ensure that you are remaining in the system or your team is remaining in the system. Core will ensure that they improve or they succeed in the system, they succeed in the life. But cardinal rules பாருங்க, இது வந்து ரெட் லைட்ல போட்டிருக்கு. It is danger. If the cardinal rules are not followed, இருக்கிற பிசினஸோட கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ even if you follow 6 basics or core, if you are not following cardinal rules, your business may get collapsed, damage வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஐ ஃபீல் இந்த 21 பாயிண்ட்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தரோலி, அதாவது இதை பற்றி நல்லா தெரியணும். வாட் ஆர் த cardinal rules, அது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், வாட் யூ ஹேவ் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. இது பேசிக்ல வந்து நாட் டு டூ, அதுதான். So never apply any new idea without consent of the system.
அதாவது நீங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 20 வருஷமா நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கு, நான் வந்து 10 சிஸ்டம் பண்ணிருக்கு, இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி இல்லை, நானே சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு புது ஐடியா போடுவாங்க. லாட் ஆஃப் பீப்புள் வில் கம் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். பாருங்க, ஆர்சிஎம் வந்து 20 வருஷம் தாண்டிடுச்சு. ஆர்சிஎம்ல வந்து நிறைய பெரிய பெரிய அச்சீவர்ஸ் வந்துடுச்சு. ஸோ தே ஆல் ஃபாலோட் தி சிஸ்டம். ஓகே, இப்போ ஒரு புதுதா ஒரு ஐடியா கொடுத்தா அது நல்லா இருக்கலாம். I'm not telling that, or system is not telling not to implement a new idea, but without the consent of the system. அதாவது சிஸ்டம் அப்ளைன்னு அவருக்கு தெரிஞ்சு அவரோட கன்சென்டோடு மட்டும்தான் நீங்க வந்து ஒரு புது ஐடியா இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தனியா வந்து பண்ணாதீங்க. என்ன பண்ணாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, சார் நம்ம வந்து ஒரு 10 பேர் ஒரு ட்ரஸ்ட் பால்ல பண்ணி அதுல ஒரு பியூசி பெரிய அளவில் பியூசி பண்ணலாமே. ஸோ தே ஆர் புட்டிங் தேர் ஓன் ஐடியாஸ். நமக்கு தெரியும் ஆர்சிஎம் என்ன சொல்லுது, தேர் இஸ் நோ கிரெடிட். நீங்க வந்து லோன் எடுத்து ஒரு பியூசி போடணும்னு சொன்னா கூட கம்பெனி என்ன சொல்லுவாங்க, நோ டோன்ட் டூ தட். அதாவது வித்தவுட் எனி லைபிலிட்டிஸ் we should go. RCM is teaching us the proper ethical way. So whatever new ideas you get, before implementing, consult with your upline or activity growing upline and system. So never apply any new idea without the consent of the system. That's the first point. அப்புறம் never pass negativity to downline and crossline. இந்த விஷயம் கூட சரி சொன்னா hours together we have to discuss each and every point. What is negativity, what is downline, what is crossline. உங்களுக்கு தெரியும், நார்மலி நீங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாங்க. பட் நீங்க பார்த்தா அவங்கள நம்ம சிஸ்டத்துல வந்து யாரும் வந்து இது வந்து ப்ராப்பர் ஃபாலோ பண்றது இல்லை. நெகட்டிவிட்டி, வாட் இஸ் நெகட்டிவிட்டி? சிஸ்டமை பற்றியும் ப்ரொடக்டை பற்றியும் ஒருத்தருடைய பிஹேவியரை பற்றி ஏதோ மோசமான ஒரு விஷயம் இருந்தால் அது சொல்லதான் நெகட்டிவிட்டி. நம்ம இந்த சிஸ்டத்தில் என்ன பண்ணணும், பீப்புள் ஷுட் ஆல்வேஸ் பி வாட் யூ கால் எனர்ஜெட்டிக் அண்ட் எந்தூசியாஸ்டிக். நம்ம இந்த மாதிரி ஒரு கெட்ட பேச்சு பேசும்போது, நெகட்டிவ் வார்த்தை சொல்லும் போது தேர் பர்ஃபார்மன்ஸ் வில் பி அஃபெக்டட். ஸோ நெவர் டூ தட். லெட் இட் பி எனிதிங், whatever issue is there. அதாவது if you feel something is negative, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம சொல்லிட்டேன்னா is there any use? சார் வண்டி பிரேக் டவுன் ஆச்சு சார், காலை ஒருத்தர் 6 மணிக்கு கூப்பிட்டு சொல்ல, சார் நம்ம வண்டி பொருள் வருத வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? வாட் இஸ் த யூஸ்? அவரே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இஃப் யூ டெல் திஸ் டு யுவர் டவுன்லைன், he will be very much anxious. Oh, I was planning for my closing and வண்டி வரலன்னா எனக்கு பொருள் கிடைக்கல, அப்புறம் அந்த பிளானிங் நடக்கல, இந்த பிளானிங் நடக்கல, lot of tensions. பொருளை பற்றி ஈவன் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ், அந்த ஆளு சரியில்லை, அந்த ஆளு பணம் வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை, அந்த ஆளு தண்ணி அடிக்கிறாரு, அந்த ஆளு அந்த மாதிரி பண்றாரு, இந்த மாதிரி பண்றாரு, அந்த ஆளு வேற சிஸ்டம் பண்ணிட்டு இருக்க, lot of things will come across. Whatever negative is there, just swallow. Don't give it, don't share it to anybody. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேவை இருந்தால் just inform your upline, not anybody else. டவுன் லைன் கிட்ட சொல்லாதுங்க, கிராஸ் லைன் கிட்ட சொல்லாதுங்க. சில பேர் என்ன சொல்லாங்க, இந்த நெகட்டிவ் வார்த்தை வந்து என்னோட டீம் சொன்னா அவரோட டீமுக்கு நல்லா இருக்காது, சரி கிராஸ் லைனுக்கு சொல்லி கொடுத்தல அவரோட டீமும் கொஞ்சம் டிமோரலைஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம் தான் சீக்கிரமா போன் எடுத்து டவுன் லைன் சொல்ல, புரியுதா? அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ what is going to be the impact? So if somebody is doing like that, it will boomerang. அதனால never pass any negativity to downline and crossline. If you feel any issues there, that you contact your active, effective, growing upline. That is also main thing. But அதுல கூட upline அப்படி சொல்லும் போது you cannot directly go to diamond, you cannot go to directly star ruby. There are so many achievers in your line of sponsors. அது வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இல்லாம இருக்கலாம், பட் பை virtue of the position அவர் உங்களை upline. So wherever it is genuinely required, be in touch with them, intimate them.
அதாவது உங்களுக்கு ஒரு அப்பலின் இருந்தால், if you have some problem, immediate active appellant யார் இருக்கா, you can tell him your problem. If he is not able to solve the issue or உங்களுக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கலன்னா, you can approach the next appellant. But அந்த டைம்ல what you have to do, first of all you should tell, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு, நான் இந்த ஆளுக்கிட்ட சொல்லியிருக்கு, அவர் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கல, அல்லாட்டி அவர் இது மாதிரி சொல்லியிருக்கு, இந்த சொல்யூஷன் வாட் he has given is this. அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும். ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லாம அந்த விஷயம் சொல்லாம நீ டைரக்டா இன்னொருத்தருக்கு சொல்லும் போது there may be some confusions. So don't create any confusion by hiding the fact. So always இந்த மாதிரி நெகட்டிவ் இஷ்யூஸ் எது இருந்தாலும் always pass only with your appellant and never mess up with anybody's money, ego and family. நம்ம பிசினஸ்ல வந்து தகராறு பண்ற முக்கியமான விஷயம் இந்த 3 விஷயம்தான். மணி, ஒருத்தருக்கு பணம் கடன் வாங்குவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி. Do not involve anybody's money in your system. Do not relate money with business with others' money. அப்புறம் ஈகோ தான் சில பேர் ரிலேட்டட் டு ரிலிஜியன், ரிலேட்டட் டு their ஜாப், ரிலேட்டட் டு their காஸ்ட், ரிலேட்டட் டு இந்த மாதிரி எது இருந்தாலும் பர்சனல் வார்த்தையை வந்து நம்ம இது வந்து பிசினஸ்ல மிக்ஸ் பண்ணாதுங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் பண்ணும். ஒரு மீட்டிங்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒருத்தர் வந்து வாட்டர் அதாரிட்டியில அவர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஹி வாஸ் ஏ 4th class எம்ப்ளாயி, பட் வெரி ப்ரௌடி மேன் அண்ட் வெரி ஆக்டிவ். ஸோ ஒரு மீட்டிங்ல வந்து அந்த ஸ்பீக்கர் ஒரு சீனியர் லீடர் பேசும்போது அவர் கேட்டா, ஓகே யூ டெல் வாட்டர் அதாரிட்டி. சும்மா அதுதான் ஒரே வாட்டி அவருடைய எல்லாரும் மத்தியத்தில் வந்து யூ வாட்டர் அதாரிட்டி யூ டெல் அப்படி சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவர் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. ஆஃப்டர் தட் இஸ் வானிஷ்ட் ஃப்ரம் தி பிசினஸ். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சு அவருக்கு கேட்கும்போது நான் கேட்டேன், ஏன் சார் நீங்க இப்போ பார்க்கவே இல்லை? சொல்லி இல்லை சார் இது ஆச்சமில்ல வேலை. நான் சொன்னேன், நீங்க வந்து ரொம்ப சீரியஸா இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க, வாட் ஹேப்பன்? சார் இதெல்லாம் வந்து தெர் இஸ் நோ ரெஸ்பெக்ட் இன் த சிஸ்டம். நான் சொன்னேன் ஆச்சரியமாச்சு, யாரு சொன்னா? என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க? அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல வந்து இந்த ஆள் இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி ஹி ஹஸ் இன்சல்டட் மீ, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ ஆர்சிஎம். அந்த ஒரே விஷயத்துல வந்து ஹி லெஃப்ட் ஆர்சிஎம். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஸோ ஆல்வேஸ் பி பொலைட், ஆல்வேஸ் பி ஜாவியல், ஆல்வேஸ் பி பிளசன்ட். யார்கிட்ட பேசும்போது எந்த விஷயத்தினாலும் வித் பீஸ் ஆஃப் மைண்ட், வித் கூல் மூட் அப்ரோச் எவ்ரி திங். ஸோ நெவர் இன்வால்வ் எனிபடிஸ் மணி, ஈகோ அண்ட் ஃபேமிலி. ஃபேமிலி விஷயம் சொல்லும்போது நமக்கு தெரியும், நிறைய லேடிஸ், கேர்ள்ஸ், ஆல் ஏஜ் கேட்டகரி பீப்புள், ஆல் பேக்ரவுண்ட் பீப்புள், படித்தவர் படிக்காதவர், டிஃப்ரெண்ட் காஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ வாட் எவர் இஸ் தேர் which is not related to business, do not involve in anything. It should be like that. Leave it free. நம்ம முக்கியமான விஷயம் focus only in our business. So never mess up with anybody's money, ego and family. And 4th point is 3 C's. Never criticize, condemn or complain. Criticize, ஒருத்தர் பண்றது தப்பா, சரியா இருக்கா, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு without even விமர்சனம், yes exactly, விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் if you feel something it is a problem, always discuss with your upline only, nobody else. விமர்சனம், see, இதுதான் முக்கியமா நடக்கிற விஷயம். 4 பேர் சேர்ந்து நிற்கும் போது இன்னொருத்தர் பற்றி இதுதான் நான் பண்ணிட்டே இருக்கும். what is the use? அவர் இப்போ ஆர்சிஎம் பண்றதும், அவர் ஆர்சிஎம்க்கு வெளியில் பண்றதும், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் லீவ் இட். whenever you associate with the RCM people, do speak about the things which will develop your business, which will develop his business, which will create a good atmosphere. அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசுங்க. அதாவது உங்களுக்கும் யாருக்கிட்ட பேசுறாங்க அவருக்கும் பிசினஸில் ஏற்றம் வர்ற மாதிரி, ப்ரோக்ரஸ் வர மாதிரி விஷயம் எது இருந்தால் அதை பற்றி சொல்லுங்க. டெல் அபவுட் ப்ராடக்ட், டெல் அபவுட் ஸ்கீம், டெல் அபவுட் ஆஃபர்ஸ். மற்ற ஒரு தேவையில்லாம ஒருத்தரை பற்றி கெட்ட பேசி நம்ம டைம், அவர் டைம், டு நாட் டூ தட்.
நெவர் கண்டம். கண்டம் அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க சார்? அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி இனி சொல்லிட்டேன்னா யூஸ். குழப்பம். which should not have been happened. குழப்பம் சார். ப்ராப்பர் வேர்ட் எனக்கு புரியல. இன்னொரு கண்டனம் சார், கண்டனம். ஓகே, கண்டனம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ரியலைஸ் வாட் இஸ் த மீனிங். தமிழ்ல அதை எப்படி சொன்னா கண்டம், அதாவது ஒருத்தர் ஏதோ பண்ணிருக்கு, ஏதோ சிஸ்டம் நடந்திருக்கு, நீ அதை பற்றி நம்ம சொல்லிட்டு நோ யூஸ், அது அப்படி நடந்தா நல்லா இருந்திருக்கு, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, தென் தேர்ட் இஸ் கம்ப்ளைண்ட். அந்த ஆள் சரியில்ல, சிஸ்டம் சரியில்ல, டிப்போக்கார் சரியில்ல, பிசினஸ் வால்யூம் கம்மி ஆயிடுச்சு, விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த 3 C மேக் எ ப்ராக்டிஸ். என்ன சொல்றது, delete from your dictionary. In RCM, never criticize, never condemn, never complain. There is no word in RCM. These 3 words you delete. ஏதோ பிரச்சனை இருந்தால் மேக் இட் ரிப்போர்ட். அதுதான் கம்ப்ளைண்ட் கிடையாது, ரிப்போர்ட் டு த காம்படிட் அதாரிட்டி. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால், ஒரு விஷயம் இருந்தால் அது இன்வைட் பண்ணுங்க. யாரு அதுக்கு சொல்யூஷன் யாரு கொடுக்க முடியும் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ நெவர் டூ 3 C's. நெவர் கிரிட்டிசைஸ், நெவர் கண்டம் ஆர் நெவர் கம்ப்ளைண்ட். பாருங்க, இஃப் சம்படி இஸ் ஆஃப் திஸ் ஹேபிட் இன் யுவர் டீம், ஹி இஸ் கோயிங் டு ஸ்பாயில் யுவர் சிஸ்டம். அதாவது உங்களுடைய டீமில் இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிறது யாரும் இருந்தால் அவர் வந்து உங்கள் டீமுக்கும் தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ ஐடென்டிஃபை த பீப்புள் அண்ட் கரெக்ட் தம். நம்ம டீம்ல வந்து யாரார் இந்த மாதிரி கார்டினல் ஃபாலோ பண்ணாம இருக்கா, அவர் வந்து நம்ம பிசினஸ் ஸ்பாயில் பண்ணுவாங்க, அவர் வந்து நமக்கு வந்து தலைவலி ஆகுவாங்க. ஸோ கரெக்ட் தம் இன் டைம். டோன்ட் டிஸ்கஸ் யுவர் பிசினஸ் வித் கிராஸ் லைன். கிராஸ் லைன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். யூ ஹாவ் அப்ளைன்ஸ், யூ ஹாவ் டவுன்லைன் அண்ட் டவுன்லைன்ஸ். ஸோ யுவர் பிஸ்னஸ் இஸ் நாட் யுவர் அப்ளைன். அது போதும். உங்களுக்கு கீழே நான் வந்து எந்த பின்னுக்கு வந்துருச்சு, இப்போ நான் எந்த பின்னு மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அது என்னோட அப்ளைனுக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய கீழே இருக்கிறதுக்கும் என்னுடைய கிராஸ் இருக்கும், they should not come to know what is my business and you should not ask also. ஒரே மேடையில வந்து ஒரே பின்னுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு 2 பேருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது இன்னொருத்தர் வந்து பார்த்தா அவர் வந்து பெரிய லெவலுக்கு வந்துச்சு, மற்ற அந்த அளவுக்கு வரல. ஸோ தே வில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங். ஓ, எனக்கு வந்து அப்ளைன் சரியில்லை, டவுன்லைன் சரியில்லை, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. You can't say overnight what will happen. If good people are joining in your team and you will fly like anything. So be consistent and be patient, be in the system. Never discuss your business with cross line. Focus your own business. Your own business சொல்லும்போது your own business, உங்களோட பிசினஸ் மட்டும் your own business விட்டு இந்த வேற விஷயத்திலும் பார்க்காதங்க. இந்த 2 மீனிங் இருக்கும். இந்த ஆர்சிஎம் பிசினஸ் பற்றி சொல்லும் போது யூ ஃபோக்கஸ் ஒன்லி இன் யுவர் பிசினஸ். அதாவது உங்களுக்கு டீம்ல எத்தனை பேர் இருக்கு, எத்தனை பிசினஸ் வந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் டைமண்டுக்கு பண்றது, எத்தனை பேர் ஸ்டார் டைமண்டுக்கு பண்றது, எத்தனை பியூசி இருக்கு, இந்த மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட டீம்ல பிசினஸ் மட்டும் இருக்கணும். எந்த இடத்துல மற்ற ஆளுக்கு எந்த பின்னு வருது பார்க்க கூடாது. அண்ட் இன் யுவர் டீம் ஃபோக்கஸ் ஒன்லி பிசினஸ். அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த ஆள் எங்கெங்க எல்லாம் போறாரு, அந்த ஆள் எந்த வேலை பண்ணிட்டு இருக்கு, you don't focus that, only in business. So don't discuss your business with cross lane. Never use alcohol and smoking in business. இது வந்து நம்ம சொசைட்டில பார்க்கும்போது இது ஒரு it is not a good habit. Never it is recognized as good habit and it is injurious to health also. RCMோட மெயின் மோட்டோ உங்களுக்கு தெரியும், health, self defense and making new India. And further all this kind of activities RCM is what you call de-promoting or don't promote. For alcohol, நிறைய பேர் தண்ணி அடிக்குவாங்க. If you are habituated, at least remember that இந்த ப்ரோக்ராம்ல யாரோ ஆர்ட்ஸ்ல ஒருத்தருக்கு நீங்க பேசும்போது never should be under influence of alcohol. டைமண்ட் சுரேந்தர் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. நார்த் இந்தியாவில் ஒரு லீடர் இருக்கு,
Kale, even before sunrise, he will get up. And he will be in the field up to late night. நல்லா ஒர்க் பண்ணாங்க, நல்ல சிஸ்டம் நாலேஜ் தெரியும், குட் கோஆர்டினேட்டர் எல்லாம் இருக்கும். பட் ஆஃப்டர் 10 o'clock when he make a call, the complete effort of the day he will spoil. அந்த மாதிரி கரெக்டாக பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. nobody wanted to remain with him and work with him. ஸோ எத்தனை குவாலிட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு bad trait if you have, so all show will be spoiled. ஸோ அந்த மாதிரி it is not for me or you, rather my teammates. நம்ம டீமில் இந்த மாதிரி குவாலிட்டி யாரும் இருந்தால் try to correct him. Try to correct him means, இப்போ நான் வந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் தண்ணி அடிச்சிட்டு இருக்க, if I tell him he may not feel good, அதுக்கு என்ன பண்ணணும், யூஸ் தட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம என்ன பண்ணணும், அவருக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு சீனியர் யாரை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த ஆளு சொல்லிட்டு வித் வெரி ப்ராக்டிக்கலி tell him that it is not a good habit. உங்களுக்கு தெரியும், நீங்க ஆர்ட்ஸ் இந்த பெரிய பொசிஷனுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல நீங்க வந்து பெரிய பெரிய லெவலுக்கு போற. ஸோ if people know that you are using liquor or it is not good, so try to leave it. அந்த மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணி we can make so many people left alcohol and smoking after coming to RCM. உங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியால போகும்போது lot of people are using cigarette, BD and tobacco, everything. But after coming to RCM, they left everything. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பில்வார போயிருக்கோம். நம்ம வந்து நார்த் இந்தியால எங்க பார்த்தாலும் நிறைய மக்கள் அந்த சின்ன சின்ன குழந்தை கூட அந்த பான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க பாருங்க, அந்த RCM வேர்ல்டுக்குள்ள போய் பார்த்தா nobody is using and it is clean, spick and span. Because the culture of RCM is like that. So we have to guide our people and our associates, our teammates to leave this sort of habits. So avoid alcohol and smoking in the business. அது இருந்தால் that is likely to spoil their business and rather our business. இந்த மாதிரி habit இருக்கிற நம்ம டீமில் இருந்தால் not only they destroy their business, it may impact our business also. And do not lie, avoid boasting and unnecessary show off. பொய் சொல்லக்கூடாது. அது வந்து எந்த விஷயத்தானாலும், மேபி ஃபார் என்ன சொல்றது, மஜாக், ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் ஃபன் ஆல்சோ. இஃப் a senior fellow is telling something and later it is realized that he told a lie, it impacts a lot. அதாவது ஒரு அச்சீவர், லீடர், ஒரு சீனியர் பொசிஷன் ஆளு ஒரு ஜோக்கு மாதிரி கூட ஒரு பொழி சொன்னா, அதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஆள் இந்த பெரிய பொசிஷன் இருந்துட்டு அந்த ஆளு பொழி சொல்லியிருக்காரு. ஸோ இட் எஃபெக்ட்ஸ் a lot. ஸோ never say lie, whatever may be the reason. நம்ம ஏதோ விஷயம் தெரியாம இருந்தா just tell, I don't know, I will enquire and tell, but never say lie. அது எந்த விஷயத்துக்கானாலும், let it be related to product, related to system, related to team, downline, upline, crossline, whatever it is. And avoid boasting. அதாவது ஏதோ நமக்கு கிடைக்கும் அதோட ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. I am getting 20 lakhs, எனக்கு என்ன கிடைக்குது அது மட்டும் சொல்லிய போதும். அண்ட் அவாய்ட் unnecessary ஷோ ஆஃப். அதாவது நம்ம ஆர்சிபியில் ஒரு லீடர் மாதிரி இருந்தால் பீப்புள் லைக் டு ஃபாலோ யூ. ஸோ வாட் எவர் இஸ் ரியலிஸ்டிக், ரியல், ஷோ தட் so that they can also follow and they will have faith in that. நீங்க எது பண்ணாலும் ensure that you do whatever your team is able to follow and you want the people to do. முகேஷ் கோட்டாரி சார் ஒரு எக்ஸாம்பிள், அவர் ஒரு ஹிந்தியில் ஒரு இது இருக்கு, the 8 things which I did. நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து பண்ற தப்புல வந்து 8 ஐட்டம் இருக்கு. அந்த தப்பு நீங்க பண்ணாம இருந்தால் உங்களோட பிசினஸ், எனக்கு கிடைச்ச பிசினஸ் உங்களுக்கு யூ வில் கெட் இன் 1/3 டைம். அதாவது எனக்கு 18 வருஷத்துல கிடைச்ச உங்களுக்கு 6 வருஷத்துல கிடைக்க. நான் பண்ற தப்பு 8 தப்பு நீங்க பண்ணாம இருந்தால். அந்த இதுல அவர் எக்ஸாம்பிள் சொன்னாரு. அவர் ஒரு பெரிய பின்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாட் ஹி டிட், அவர் ஒரு பெரிய வண்டி வாங்கி அந்த வண்டியில ஒரு போர்டு, மைக், சிஸ்டம் எல்லாம் வச்சுட்டு 4-6 பேரே அவருக்கு ஒரு
பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி வச்சுட்டு ஒரு மீட்டிங் போகும்போது பயங்கர என்ன சொல்றது நம்ம ரஜினிகாந்த் போற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் பீப்புள் திங்க் டு அச்சீவ் குட் இன் RCM, one should have all this. But he is telling after doing that, his total business collapse. So he realized that நம்ம எது பண்ணாலும் நம்ம டீம்ல எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஷுட் பி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. அந்த மாதிரி சிம்பிள் டூப்ளிகேட்டபிள் ஆயிருக்கணும் நம்ம கொடுக்கற விஷயம். ஸோ ஷுட் நாட் பி காம்ப்ளிகேட்டட். ஸோ நெவர், ஸோ டோன்ட் லை, அவாய்ட் போஸ்டிங் அண்ட் unnecessary ஷோ ஆஃப். ஸோ ஏதோ இருக்கா, வாட் எவர் இஸ் தேர், பி சிம்பிள், பி லாயல், பி ஆனஸ்ட், பி பொலைட். அந்த மாதிரி வாட் எவர் இஸ் தேர். RCM is a system in which we have to go along with a lot of people. அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, நமக்கு வந்து ஃபுல் இந்தியா இதுவரைக்கும் RCM வந்து நாட் பிகம் இன்டர்நேஷனல். நமக்கு எல்லாம் தெரியும். இட் இஸ் ஒன்லி இன் இந்தியா. As per the previous plan, 2021 RCM was planned to become international. But so far இதுவரைக்கும் அது அந்த மாதிரி பிளானிங் இல்லை. ஸ்டில் ஈவன் லெஸ் தேன் 1%, ஒரு பர்சன்ட் கூட ஆளுக்கு தெரியல. ஸோ வாட் இஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். பாருங்க, டைமண்ட் சுரேந்தரோட சார், அவருக்கு வந்து எந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தெரியாது. பட் எந்த சவுத் இந்தியன் பிசினஸ் இஸ் வித் ஹிம். ஸோ நம்ம சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, எனக்கு வந்து இது இல்லை அது இல்லை. ஒன்றும் தேவையில்லை. யூ remain consistent in RCM with the patients. You can go along. அதான் சொன்னேன், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் RCM என்ன நடக்க போகுது. Just you remain in RCM with all these 21, observing these 21 points. Just remain. Automatically you will succeed. அதுல வந்து இப்ப நடக்கிற விஷயம் நாளைக்கு இருக்கணும் அப்படி சொல்ல முடியாது. Lot of people will come. நிறைய பேர் சம்டைம்ஸ் பீப்புள் மே ஓவர்டேக் யூ இன் பின்ஸ். சம்டைம்ஸ் இதுவரைக்கும் இல்லாம ஒருத்தர் உங்களை அப்ளைனா வரலாம். அதாவது anybody can become active in RCM anytime. There is no constraint, there is no limitation, there is no restriction. ஒன்றும் இல்லை. ஸோ பை பொசிஷன் நான் ஒருத்தர் RCMக்கு வந்தாச்சா, who is coming in my team, all are my downline, okay, you can say subordinates. It is my responsibility to take them to success. நான் வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் acquire maximum knowledge and impart the knowledge to my teammates, make them successful. That is the way I can become successful. And in the journey of success, be loyal to the system, be respectful and obedient with your uplinks. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2005 நான் வந்து RCM வந்தாச்சு. I had joined. பட் எனக்கு தெரியல என்னோட டீம்ல யார் யார் இருக்கு, எனக்கு அப்ளைட் யார் இருக்கு, எனக்கு டவுன்லைன் யார் இருக்கு. ஐ டோன்ட் நோ எனிதிங். எனக்கு தெரிஞ்சவர் ஒரே ஒருத்தர் கோபால் சார் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் வேலை விட்டு நான் RCMக்கு வரும்போது கூட எனக்கு தெரியல என்னோட டீம்ல ஆல்ரெடி ஆல் பிசினஸ் இஸ் கோயிங் ஆன், எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு கோபால் சார் எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சு, உங்களோட டீமில் வந்து சுஜி சார் காலிக்கட்டில் இருக்கு, JP சார் அதாவது நம்ம ரஞ்சி சாரோட வாங்கினாரு. தென் so many people they were, so I was very happy that I have a good team. And after that he introduced so many uplinks to me. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சீனியர் தெரியும், A. Chauhan, SK Chauhan, Shanshir Singh, one Saini, one Praveen Gowde, அந்த மாதிரி so many, and Surendra Bhatt sir. Then other leaders, even என்ன சொல்லுது, அந்த CD cassette அதில் மட்டும்தான் பார்த்துருக்கு. But slowly I started involving in business very seriously. Team started growing, pin level மாறியாச்சு. ஸோ போக போக I have become what do you call, a very acceptable person among the team, even outside the team also. அதாவது ஈவன் கிராஸ் லைன், என்னோட டவுன் லைனுக்கு அப் லைனுக்கு மட்டுமே, என்னோட டீமுக்கு வெளியில கூட. உங்களுக்கு தெரியும்,
Already I have given 3 programs to my Crosslake. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் உங்களோட ப்ரோக்ராம் கிடைக்க முடியுமா? எஸ், வை நாட்? ஸோ குட் ரிலேஷன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது அதில் வந்து இன்னொருத்தருக்கு பெனிஃபிட் கிடைச்சால் இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் மீ, ஃபார் தெம் அண்ட் ஃபார் த சிஸ்டம். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ வாட் எ டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கு என்னன்னா, த ரிலேஷன் ஓவர் இஸ் கம்மிங் இன் த சிஸ்டம். வி ஹாவ் டு அக்செப்ட் தம், அக்செப்ட் த பர்சன் ஆஸ் இட் இஸ். எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி இருக்காது, ஒரே சிஸ்டம் இருக்காது. பட் ஆஸ் எ ஹோல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போதா ஆட்சி வந்து பெரிய உயரங்களுக்கு போகும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கு, தமிழ்நாடு இஸ் டோட்டலி வேக்கண்ட். And in Tamil Nadu, only Tamil people or the people know Tamil can do the business. Otherwise, it is very difficult. So it is entirely protected area for you all. இப்போ அந்த ஆர்சிஎம் வந்து இட்ஸ் அ ரைப் சிச்சுவேஷன். அதாவது ரைப், அதுக்கு தமிழ் என்ன சொல்லும்? பருவம், பருவகாலம். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். சரியான நேரம், சரியான முடிவு, சரியான முடிவு. ஓகே, அதாவது ஒரு பழுக்கிற டைம் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நேரம் சரியான நேரம். ஓகே, சரியான நேரம். ஸோ RCM is in the right time with a lot of products, a lot of availability. கம்பெனி கூட புது புது என்ன சொல்றது, சிஸ்டம் ட்ரைனிங், ப்ராடக்ட் ட்ரைனிங், அந்த மாதிரி எல்லாம் வித் ஃபுல் சப்போர்ட். கம்பெனி இஸ் ஆல்சோ கிவிங் ஆல் த ஹெல்ப் டு அஸ். ஜஸ்ட் பி இன் RCM, பி patient and consistent in RCM. We can achieve everything and anything. நம்ம டீம்ல வந்துட்டு எல்லாரும் keep good relation and behavior with everyone. Let us grow together and create a history more and succeed in life. Thank you, JRCM.